ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने दो। கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर भला है, उसका अनुग्रह सदा के लिए है। கடந்த நாட்களில गए दिनों में வேத பாட ஆராய்ச்சி கூட்டத்தில் बाइबल स्टडी में நாம் தூப பீடத்தை குறித்து பார்த்தோம். हम धूप वेदी के बारे में देखे। கடந்த வாரத்தில் தூப வர்க்கம் எப்படி உருவாக்கப்படுகிறது, எப்படி நம்முடைய வாழ்வு அதில் இணைய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். गए हफ्ते हम धूप दान कैसे बनाया जाता है और हमारे जीवन में कैसा वो मिलना चाहिए करके हम देखे। இந்த வாரத்தில் इस हफ्ते में இந்த தூப வர்க்கத்தின் நன்மைகள் என்ன, ये धूप के भलाई क्या है, தூப வர்க்கம் ஏன் அது தயாரிக்கப்படுகிறது, ஏன் பயன்படுத்தப்படுகிறது, धूप क्यों तैयार किया जाता है और क्यों उपयोग किया जाता है, அது ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் அதிலிருந்து, उसमें कुछ ना कुछ तो भलाई होगा। அப்படியே இந்த தூப வர்க்கத்தின் மூலம் கிடைக்கிற ஆவிக்குரிய நன்மைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். वो धूप के समान वो जो आत्मिक रूप में ध्यान करने वाले हैं। கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், गए हफ्ते में हम देखे இந்த தூப வர்க்கமானது நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்றுமே நாம் பார்த்தோம். ये धूप दान है, पवित्र लोगों की प्रार्थना करके देखे। அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில ஜெபம் பண்ணுவதில் சில நன்மைகள் இருக்கிறது. हमारे जीवन में प्रार्थना करने में कुछ ना कुछ तो भलाई है। அதை இன்றைக்கு நாம் இந்த தூப வர்க்கத்தின் மூலம் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். धूप के द्वारा हम पवित्र आत्मा सिखाने वाली चीजों को हम सीखने वाले हैं। லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தின் लेवियों को 24वां अध्याय, அதில் 5 லிருந்து 9 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது वो 5 से 9 तक देखते समय அன்றியும் ஒரு மெல்லிய மாவை எடுத்து एक नाजुक रोटियों को लेकर 12 அப்பங்களாக சுடுவாயாக. 12 रोटियों में पकवाना। ஒவ்வொரு அப்பமும் प्रत्येक रोटी மரக்காலிலே 10 2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். यप्पा में एक के भाग में बनाया जाना है। அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல், वो परमेश्वर का सन्निधान में पवित्र मेज के ऊपर 2 அடுக்காக, दो तरह में, ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் 6 அப்பம் இருக்க வேண்டும். एक पांति में 6 होना चाहिए। இப்படியாக வைத்து ऐसे रखकर அதை என்ன செய்யணும், ஒவ்வொரு அடுக்கின் இடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய். उस सब पांति के बीच में शुद्ध धूप डालना चाहिए। அது அப்பத்தோடு இருந்து वो रोटी के साथ रहकर ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகனபலியா இருக்கும். एक स्मरण दिलाने वाली परमेश्वर के लिए होम बलि बन के रहेगा। இது ஒரு நித்திய உடன்படிக்கையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ये अनंत काल की एक वाचा के रूप में बताया गया இது है। ஆரோனையும் அவனுடைய குமாரனுக்கும் சேருகிற மகா பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ये आरोन और उसके पुत्र को मिलने वाले एक पवित्र चीज है करके कहा இங்கே है। நாம் பார்க்கிறோம், यहाँ पे हम देखते हैं 12 அப்பங்கள் வைக்கப்படுகிறது. 12 रोटियां रखा जाता है। அந்த அப்பத்தின் மீது இந்த தூப வர்க்கத்தை இடுகிறார்கள். वो जो रोटी के ऊपर ये धूप को चढ़ाते हैं। முதலாவதாக இந்த தூப வர்க்கம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால், ये पहला ये धूप को कैसे लेकर आना है। ஒரு பரிசுத்தமான ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட தூப கலசம் இருக்கிறது. एक सोने से किया हुआ धूप की कलश है। அந்த தூப கலசத்தில் वो धूप कलश से பலிபீடத்திலிருந்து அக்னியை எடுக்க வேண்டும். वो जो वेदी से अग्नि को उठाना है, அந்த அக்னியை எடுத்து அந்த தூப கலசத்தில் போட்டு वो अग्नि को निकालो धूप दान में डालकर, அதனோடு பொடியாக இடிக்கப்பட்ட அந்த தூப வர்க்கத்தின் ஒரு பிடி கையை எடுத்து அதில் போட வேண்டும். एक हाथ मुट्ठी भर कर लेकर अच्छे पिसा हुआ उस धूप को उसके अंदर डालना चाहिए। அப்போ இந்த பொன்னினால் செய்யப்பட்ட தூப கலசம் என்பது நம்முடைய விசுவாசம் அல்லது பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. ये सोने से बनाया गया एक कलश, ये धूप की कलश हमारे पवित्र जीवन को प्रकट करती है। நம்முடைய விசுவாசத்தை हमारे विश्वास को தேவனுடைய அக்னியோடு இணைக்க வேண்டும். हमारे विश्वास को परमेश्वर के अग्नि के साथ मिलाना है। அக்னி என்றால் தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. अग्नि बोला तो परमेश्वर को पवित्र आत्मा को प्रकट करती है। விசுவாசமும் அபிஷேகமும் இணைந்து வருகிற ஜெபம் தான், विश्वास और अभिषेक मिलकर आने वाली प्रार्थना ही, அந்த ஜெபத்திலிருந்து அந்த தூப வர்க்கம் போடும்போது எனக்கு ஒரு புகை எழும்புகிறது. वो धूप डालते समय एक धुआं उठती है, அதுதான் தூபம் என்று சொல்லுவார்கள். वही धूप करके कहते हैं। அது கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. वो परमेश्वर की महिमा को प्रकट करती இப்ப है। பாருங்க, விசுவாசம், अभी देखो विश्वास, அதனோடு கூடிய அக்னி அபிஷேகம் இணைகிறது. उसके साथ अग्नि अभिषेक मिलती है। இது இரண்டும் இணைந்த ஒரு ஜெபம் தான் தேவனுக்கு மகிமையாய் மாற ये முடியும். दोनों मिलने के बाद ही परमेश्वर के लिए एक पवित्र प्रार्थना बनती है। இப்படி தான் இந்த தூப வர்க்கத்தை அங்கு ஆலய ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்துவார்கள். ऐसी धूप को मिलाप वाले तंबू में उपयोग करते हैं। அப்படியே நம்முடைய ஜெப வாழ்க்கையும் கூட वैसे भी हमारा पवित्र जीवन भी, அது பரிசுத்தமும் இருக்க வேண்டும், அதனோடு கூட விசுவாசமும் இருக்க வேண்டும். वो पवित्रता भी होना चाहिए, उसके साथ विश्वास भी होना चाहिए। அந்த
விசுவாசம் தேவ அபிஷேகத்தோடு இணைய வேண்டும். वो विश्वास परमेश्वर के अभिषेक के साथ मिलना चाहिए. அப்படி இணைந்து ஏற்படுகிற ஜெபமானது वैसा मिलकर आने वाली प्रार्थना அது ही கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதா இருக்கிறது. परमेश्वर की महिमा को हमारे जीवन में देती है. இப்போ இந்த அப்பம் இது வந்து ஒரு போஜன பலியா இருக்கிறது. ये जो रोटी है ये भोजन की बलि है. இப்போ இந்த பலியில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தூபவர்க்கத்தை போட்டு அந்த புகையை எழுப்புவார்கள். इसको बलि में धूप को डालकर धुआं को उठाते हैं. அது அந்த அப்பத்தின் ஒவ்வொரு அடுக்கினிடத்திலும் கொண்டு வைக்க வேண்டும். वो जो सब भांति में ले जाकर धूप कर रखना चाहिए. அப்படி வைக்கும் பொழுது कभी रखते समय அது ஞாபகக்குறியாக கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். स्मरण दिलाने वाली एक चिन्ह बनाकर परमेश्वर हमें देता है. அந்த அப்பத்தை குறித்து போஜனங்கள் குறித்து வர்ணாக்கள் கத்து சுத்தம் இருந்தார் பார்க்கலாம். और रोटी और भोजन के बारे में आने वाला समय परमेश्वर इच्छा हो तो हम देखेंगे. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது आज हम देखने वाले இந்த हैं தூபவர்க்கம் இடும் பொழுது ये धूप चढ़ाते समय இந்த தூபவர்க்கமும் அப்பமும் ஒன்றாய் இணைகிறது. वो धूप और जो रोटी है एक साथ मिलती है. இணைந்தவுடன் கர்த்தர் அதை ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகனபலி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. देखो ये परमेश्वर स्मरण दिलाने वाले परमेश्वर का एक अच्छा होम बलि करके हम कहते हैं. அப்போ இந்த தூபவர்க்கமானது முதலாவது ஒரு ஞாபகக்குறியாக அல்லது நினைவு கூறுதலாக அங்கீகரிக்கப்படுகிறது. धूपदान एक याद करने वाले चिन्ह बनाकर उधर रहती है. அப்போ ஒரு தூபவர்க்கம் நினைவு கூறுதலின் அடையாளமா இருக்கிறது. धूपदान एक स्मरण दिलाने वाले चिन्ह है. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா इसमें से हमें सीखने वाले कार्य है ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். प्रार्थना करने वाले को परमेश्वर याद करता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஜெபம் இல்லாதவர்களை கர்த்தர் நினைவு கூற மாட்டார். जब प्रार्थना नहीं है परमेश्वर उनको याद नहीं करता. இந்த லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தின் குறித்துக் கொள்ளுங்கள் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் ये लेविय को दूसरा अध्याय दूसरा वचन 9ஆம் வசனம் 16ஆம் வசனம் 9वां वचन 16वां वचन இந்த வசனங்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது इस वचन में सब देखते இது समय எல்லாமே போஜன பலியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. भोजन बलि के बारे में कहा है. அங்க எல்லாமே இந்த போஜன பலியோடு இந்த தூபவர்க்கம் இணையும் பொழுது वो तो भोजन बलि के साथ ये धूपदान मिलते அது समय பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. वेदी के ऊपर याद करने वाली एक बलि के रूप में चढ़ाया जाता है. அப்போ ஒரு பலியோடு இந்த தூபவர்க்கம் இணையும் பொழுது அது ஞாபகக்குறிக்கான தகன பலிபீடம் தகன பலியாய் மாறுகிறது. ये अन्न बलि के साथ वो मिलते समय एक स्मरण दिलाने वाली एक भाग बन जाती அப்படியே है. நம்முடைய ஜெபமானது தேவனுக்கு முன்பாக ஒரு ஞாபகக்குறியாக அல்லது நினைவு கூறுதலாக மாறுகிறது. हमारे भी प्रार्थना परमेश्वर के सामने एक स्मरण दिलाने वाली बनती है. அப்ப ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். जब प्रार्थना करने वाले को परमेश्वर याद करके இப்ப देखता இந்த है. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் யாரை நினைத்து பார்க்கிறார்? इस मिलाप वाले तंबू में परमेश्वर किसको याद करता है? ஒன்று ஆரோனை நினைத்து பார்க்கிறார் एक हारून को याद करता है. அல்லது அந்த ஆசாரியனை நினைத்து பார்க்கிறார். नहीं तो वो याजक को याद करके देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ ஆரோனுக்கு ஒரு நினைவு கூறுதல் அவனை ஞாபகத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். आरोन का एक स्मरण दिलाने वाली उसको याद करके सामने लाता है. ஏன்னா இதற்கு முன்னாக பார்க்கும் பொழுது इसको पहले देखते समय என்ன நடந்தது என்றால் ஆரோனுடைய 2 குமாரர்கள் மரித்து போய் விட்டார்கள். हारून के 2 पुत्र मर गए. இப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் ஆரோனை நினைக்கணும். तो अभी परमेश्वर कहता है हारून को याद करना ஏன்னா है. தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் நினைத்தால் மாத்திரமே இரக்கம் கிடைக்கும். देख परमेश्वर समूह में रहने वाले परमेश्वर के बच्चों को परमेश्वर याद किया तो ही अनुग्रह मिल सकती है. ஒன்று ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். एक परमेश्वर प्रार्थना करने वाले को परमेश्वर याद करता है. இரண்டாவது दूसरा இந்த 12 அப்பங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். 12 रोटियों को परमेश्वर याद करता இந்த है. 12 அப்பங்கள் என்பது ये 12 रोटियां बोले तो 12 இஸ்ரவேல் கோத்திரங்களை குறிக்கிறது. 12 इजरायली के गोत्रों को स्मरण दिलाती है. அப்ப தூபவர்க்கம் இடும் பொழுது अब धूप चढ़ाते समय தூபவர்க்கம் இடுகிற ஒரு ஆசாரியனும் கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். धूप चढ़ाने वाले याजक को भी परमेश्वर याद करता है. அவர் எதற்காக தூபவர்க்கம் இடுகிறார் என்றால் 12 கோத்திரங்களுக்காய் தூபவர்க்கம் இடுகிறார். किसके लिए धूप चढ़ाता है? 12 गोत्र के लिए धूप चढ़ाता है. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தூபவர்க்கம் போடுகிறார். इस्राएल लोगों के लिए धूप चढ़ाता அப்ப है. அந்த ஜனங்களையும் கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். उस लोगों को भी परमेश्वर याद करता है. அப்ப இந்த நினைத்து பார்க்கிறதுனால என்ன நடக்கிறது? ये याद करते समय क्या होता है? இப்போ ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைக்கிறதுனால என்ன நடக்கிறது? तो प्रार्थना करने वाले को परमेश्वर याद करते समय நமக்கு क्या होता है? தெரிந்த 2 சம்பவங்கள் இருக்கிறது. हमारे जो मालूम है वो 2 संभव है. ஒன்று ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 3 अध्याय उसका 22वां वचन को देखते அங்கே समय ராகேலை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். राहेल को परमेश्वर याद करता है. தேவன் ராகேலை நினைத்தருளினார். परमेश्वर राहेल की सुधी ली அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்கந்தரிக்கப்படி செய்தார். और उसकी सुनकर उसकी खोख खोली. அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார். उसको परमेश्वर ने सुनी. அப்படி என்றால் ராகேல் தேவனிடத்தில் ஏதோ ஒரு விண்ணப்பத்தை
வைத்திருக்கிறார். इसीलिए राहेल परमेश्वर के पास कोई ना कोई तो विनती को ஒரு रखी थी, ஜெபத்தை செய்திருக்கிறார். एक प्रार्थना को की है वो। அதனால கர்த்தர் ராகேலை நினைத்து பார்க்கிறார். इसलिए परमेश्वर राहेल की सुधि ली। அதே போல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला सामुएल पहला अध्याय उसको 19वें वचन को देखते समय கர்த்தர் அன்னாளை நினைக்கிறதை பார்க்க முடிகிறது. परमेश्वर अन्नाल की सुधि करता उधर देखते हैं। அங்க பாருங்க, उधर देखो, ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். रामा में रहने वाले अपने घर में लौटे। எங்கிருந்து? தேவனுடைய ஆலயத்தில் இருந்து. किधर से? परमेश्वर का भवन से। தேவனுடைய ஆலயத்தில் அன்னாள் ஜெபித்தாள் என்பது நமக்கு தெரியும். परमेश्वर का भवन में अन्नाल ने प्रार्थना किया करके हम सब जानते हैं। ஜெபித்து விட்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். प्रार्थना कर रामा में अपने घर में लौट गए। எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். एल्काना अपनी 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 पत्नी अन्ना को पास गया। அங்க கர்த்தர் அவளை நினைத்தருளினார். वहां यहोवा ने उसकी सुधि ली। எப்ப நினைத்தருளினார்? कभी याद किया? ரெண்டு பேருடைய சம்பவத்தில் பார்க்கும் பொழுது दोनों लोग के संभव के समय देखते समय, ஜெபிக்கும் பொழுது प्रार्थना करते கர்த்தர் समय ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने प्रार्थना सुनी। அப்பொழுது ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ वो आशीर्वाद कब देना है, அப்பொழுது கர்த்தர் அவர்களை நினைத்து பார்க்கிறார். तब परमेश्वर उनको याद की। ராகேல் எப்பொழுது ஜெபித்தால் தெரியாது. राहेल कभी प्रार्थना किया मालूम नहीं, ஆனால் எப்பொழுது கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தாரோ அப்பொழுது நினைத்து பார்த்தார். जब वो गर्भ पानी है करके परमेश्वर ने सोचा तब उसका खोल दी। அன்னாள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். जब अन्नाल ने प्रार्थना किया तभी उसका प्रार्थना सुन ஆனால் ली। வீட்டில் போகும்பொழுது எல்கானாவும் அன்னாளை அறியும் பொழுது கர்த்தர் அன்னாளை நினைத்து பார்க்கிறார். तब घर में जाने के बाद एल्काना अन्ना को जान लिया, तभी परमेश्वर ने अन्नाल के कोख को खोल दी। இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். इससे हम चीजों को अच्छी तरह से जान लेना है। ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, हर एक की प्रार्थना परमेश्वर सिर्फ सुनता ही नहीं, எந்த காரியம் எப்பொழுது நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் ஜெபிக்கிறவர்களை நினைத்து பார்க்கிறார். जो कार्य कब होना है इसलिए परमेश्वर उनको याद करके देखता है। அன்னாளுடைய ஜெபத்தையும் ராகேலுடைய ஜெபத்தையும் அந்த ஜெபவேளை கேட்டுட்டு அப்படியே கர்த்தர் விடவில்லை. वो अन्नाल और राहेल के प्रार्थना को उस समय सुनकर ऐसे ही नहीं छोड़ा। அவர்கள் வீடுகளுக்கு சென்ற பொழுது அந்த அறைக்குள் சென்ற பொழுது கர்த்தர் நினைத்து वो பார்த்தார். घर में कमरे के अंदर जाने के बाद परमेश्वर ने उनको याद करके देखा। எப்பொழுது ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறாரோ அந்த நேரத்தில் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். परमेश्वर कभी वो आशीर्वाद को देना करके निर्णय लेता, तभी वो उनका जो प्रार्थना को परमेश्वर याद करता அப்ப है। ஜெபிக்கிறவர்களை நினைவு கூறுவதற்கு காரணம் அவர்களை ஆசீர்வதிக்க वो வேண்டும். प्रार्थना करने वाले की सुधि लेता, इसलिए उनको बस प्रार्थना करना அதனால है। ஜெபத்துல ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. इसलिए प्रार्थना में कभी थकना नहीं। கர்த்தர் ஜெபிக்கிற என்னை நினைத்து பார்க்கிறார். परमेश्वर प्रार्थना करना मुझे याद करता है। எனக்கான ஆசீர்வாதம் தகுந்த நேரத்தில் கர்த்தர் தருவார். मेरा जो आशीर्वाद है सही समय पर आएगा। அந்த சரியான நேரத்தில் அவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்து என்னை वो மேன்மைப்படுத்துவார். सही समय में आशीर्वाद को देकर मुझे आदरणीय बनाएगा। இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும். ये विश्वास और भरोसा हमारे जीवन में हर समय रहना चाहिए। இரண்டாவதாக दूसरा, யாருக்காக இந்த தூபவர்க்கம் போடப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். किसके लिए धूप चढ़ाया जाता है उनको याद करके देखता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை கர்த்தர் நினைத்து हम பார்க்கிறார். किसके लिए प्रार्थना करते हैं उनको परमेश्वर याद करता है। ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 19वां अध्याय उसका 29वां वचन के देखते समय, ஆதியாகமம் 19:29ல தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது परमेश्वर वो तराई के जो नगरों को मिटाते समय தேவன் ஆபிரகாமை நினைத்து परमेश्वर अब्राहम को याद करके லோத்து குடியிருந்த பட்டணங்களை लोत जो रहता था वो शहरों को தாம் கவிழ்த்து போடுகையில் तो उलटते समय லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். लोत को उसके नाश के बीच में से बच के जाने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। இங்கு கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தார். इधर परमेश्वर अब्राहम को याद किया। ஆபிரகாம் யார்? इब्राहिम कौन है? ஜெபிக்கிற ஒரு மனிதன். प्रार्थना करने वाला एक मनुष्य ஜெபிக்கிற है। ஒரு மனிதன். प्रार्थना करने वाला அந்த मनुष्य है। ஜெபிக்கிற ஒரு மனிதனை நினைத்து பார்க்கிறார். प्रार्थना करने वाला मनुष्य को याद करता है। அவனை நினைத்து பார்த்து उसको याद कर அந்த லோத்துவை தப்புவிக்கிறார் என்றால் उस लोत को बचाता बोले तो இங்க பாருங்க, இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தை காட்டிலும் उस अब्राहम प्रार्थना से बढ़कर லோத்து அதிகமாய் ஜெபித்திருக்க வேண்டும். लोत ज्यादा प्रार्थना करना चाहिए था। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனால் அந்த அழிவின் நடுவில் பட்டணத்தில் இருப்பது லோத்து. वो नाश के बीच में रहने वाला लोत है। லோத்து நீதிமான் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. लोत धर्मी कर कहा गया है। ஆனாலும் அவன் ஜெபவீரன் என்று சொல்லப்படவில்லை. वो एक प्रार्थना वीर करके नहीं बताया गया। அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படவில்லை. वो प्रार्थना किया करके नहीं बताया गया। ஆபிரகாமிடத்தில் என்ன காரியத்தை சொன்னாரோ अब्राहम के पास क्या कार्य को बताया, அதே காரியத்தை லோத்துவிடமும் சொல்லுகிறார். वही कार्य को लोत के पास भी बताता है। ஆபிரகாம்கிட்ட சொன்னார், अब्राहम के पास कहा சோதம் குமாரனை நான் அழிக்க போகிறேன். सोदोम और गोमोरा को नाश करने वाला हूं। லோத்துடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் लोत के घर में जाने के बाद லோத்துவிடமும் சொல்லுகிறார், சோதம் குமாரனை அழிக்க போகிறேன். लोत के पास भी कहता है कि सोदोम गोमोरा का नाश करने वाला हूं। அழிய போகிறது அந்த வார்த்தை
கேட்டவுடன் ஆபிரகாம் ஜெபித்தார். तो नाश होने वाला करके वो वचन को सुनते समय अब्राहम ने प्रार्थना किया, லோத் ஜெபிக்கவில்லை. लोत प्रार्थना नहीं किया। லோத் தேவனிடத்தில் மன்றாடி இரக்கத்தை கேட்கவில்லை. लोत ने अपने परमेश्वर के पास प्रार्थना करके गिड़गिड़ा नहीं। அதனால தான் इसीलिए அந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது उस नगर को नाश करते समय லோத்தை கர்த்தர் நினைத்து பார்க்கவில்லை. लोत को परमेश्वर ने याद करके नहीं देखा, கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தார். परमेश्वर अब्राहम के याद ஜெபிக்கிற किया। ஒரு மனிதனை நினைத்து பார்க்கிறார். प्रार्थना करने वाला मनुष्य को याद करता இப்ப है। நினைத்து பார்த்ததுனால ऐसा याद करके देखते समय லோத்துடைய ஆத்தும மீட்பு உண்டாகிறது. लोत के जो आत्मा में एक छुटकारा मिलती है। அப்ப நம்முடைய தேசத்துல ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால், हमारे देश में प्राणों की छुटकारा होना है நம்முடைய तो குடும்பத்துல நம்முடைய சொந்தங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், हमारे परिवार में हमारे रिश्तेदार उद्धार पाना है तो நீங்களும் நானும் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நினைத்து தான் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். हम और आप जो करने वाले प्रार्थना को ही परमेश्वर याद करके देखता ஏன் है। தேசத்திற்காக ஜெபிக்க क्यों வேண்டும்? देश के लिए प्रार्थना करना ஏன் है, ஜனங்களுக்காக ஜெபிக்க क्यों வேண்டும்? लोगों के लिए प्रार्थना करना है। ஏனால் நம்முடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்து தான் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். हमारे प्रार्थना को याद करके परमेश्वर लोगों को छुड़ाता है। இந்த தெளிவு अनेகருக்கு இல்லாத காரணத்தினால் इस समझ कई सारे लोगों को नहीं है, इसीलिए अनेகர் ஜெபிப்பதே இல்ல. बहुत सारे लोग प्रार्थना नहीं करते हैं। अनेகருக்கு ஜெபம் ஓடுவதே இல்ல. कई सारे लोगों को प्रार्थना चलता ही नहीं। अनेகர் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். कई सारे लोग पूछते हैं क्यों प्रार्थना करना है। நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். अच्छा समझ लो, ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்றால், लोगों को परमेश्वर छुड़ाना है तो, அழிவிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்றால், नाश से बचाना है तो கர்த்தருடைய பார்வையில நினைவு கூறத்தக்கதாக ஒரு ஜெபவீரன் இருக்க வேண்டும். परमेश्वर की नजर में याद दिलाने वाले एक प्रार्थना होना ஒரு चाहिए। ஜெபவீரன் நிற்கும் பொழுது தான் ஜனங்கள் அழிவிலிருந்து एक प्रार्थना மீட்கப்படுகிறார்கள். वीर खड़ा होते समय लोग नाश से बचाए जाते हैं। பரிசுத்தவான் அல்ல நீதிமானாய் இருந்த லோத்துவின் மூலம் அல்ல. पवित्र और धर्मी बनकर रहने वाला लोत के द्वारा नहीं। லோத் நீதிமான் தான். लोत धर्मी था, நீதிமானின் நிமித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்படல. उसका धर्म के कारण लोग बचाए नहीं गए। நீதிமானாய் இருந்து ஜெபித்த ஆபிரகாம் நிமித்தம் தான் ரட்சிக்கப்படுகிறது. धर्मी बनकर रहकर प्रार्थना करने वाला अब्राहम के द्वारा ही छुड़ाया गया। தேசத்தில் நம்மை காட்டில் நீதிமான்கள் என்று சொல்லுகிற அநேகர் இருக்கிறாங்க. देश में हमसे बढ़कर धर्मी कहने वाले बहुत लोग हैं। பரிசுத்தமாய் வாழ்றன்னு சொல்ற அநேகர் இருக்கிறாங்க. पवित्र जीवन बिताने वाले बहुत लोग हैं। ஆனால் ரட்சிப்பு என்பது ஜெபிக்கிற ஒரு மனிதனால் தான் வரும். उद्धार बोले तो एक प्रार्थना करने वाले मनुष्य के द्वारा ही आती है। அதனால தான் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். इसीलिए प्रार्थना करने वाले को परमेश्वर सुधि लेता ஒன்று है। ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுவதின் காரணம் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. एक प्रार्थना करने वाले याद करने के कारण है उनको आशीष करने के लिए। இரண்டாவது ஜெபிப்புகிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுவதின் காரணம் दूसरा प्रार्थना करने वाले सुधि लेने के कारण ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக. आत्मा को प्राणों को बचाने के लिए। இன்னைக்கு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருந்தால் तो प्रार्थना करने वाले बनकर रहते நம்முடைய समय வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வரும். हमारे जीवन में भी आशीष आएगी। நம்மளமாக ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆத்தும மீட்பு கடந்து வரும். हमारे द्वारा लोगों के बीच में भी प्राणों की छुटकारा मिलेगी। அப்போ தூப வர்க்கம் என்பது நினைவு கூறுதலை குறிக்கிறது. एक धूपदान बोले तो स्मरण दिलाने वाली एक चीज है। இரண்டாவதாக दूसरा தூப வர்க்கத்தினால் வருகிற நன்மை என்ன? धूपदान के द्वारा आने वाली भलाई क्या है? லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் लेवियों उसका 16वां अध्याय 11 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது 11 से लेकर 13 तक पढ़ते समय லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் लेवियों का 16 अध्याय 11 பார்க்கும் பொழுது 11 से देखते समय ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படி हारून उसके लिए और उसका घराने के लिए पाप बलि चढ़ाते समय தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக காளைகளை கொண்டு வந்து अपने पाप के द्वारा एक बैल को लेकर அதை आकर கொன்று उसे मारकर, அடுத்த वचனம் போடுங்க. उसका अगला वचन को डालिए। கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள यहोवा के सम्मुख में रहने वाले वेदी को ऊपर நெருப்பு தளனினால் தூப கலசத்தை நிரப்பி तो अग्नि से धूपदान को भरकर பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே तो पिसा गया अच्छा धूप सुगंध से அதான் தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாய் கொண்டு வந்து तो मिट्टी भरकर लेकर पर्दे के आगे ले जाकर தான் சாகாதபடிக்கு जो मरने नहीं चाहिए वैसा தூப மேகமானது और धूप का जो मेघ था சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக साक्षी पत्र के ऊपर के प्रयासचित के ढकने के ऊपर கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். परमेश्वर का समूह में अग्नि के ऊपर धूप चढ़ाने दो। இப்போ இங்க ஆரோன் இந்த ஒரு இடத்தில் தூப வர்க்கத்தை இடுகிறதை பார்க்க முடிகிறது. हारून ये जगह पर धूपदान चढ़ाते वक्त देखते हैं। இப்போ இத தூப வர்க்கம் எதற்கு இடுகிறார்? ये धूपदान क्यों चढ़ाता है? தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்குமான பாவ நிவர்த்தி பலி இது. अपने और अपने घराने के लिए पाप की प्रयासचित के लिए। இப்போ இந்த பாவ நிவர்த்தியான காளையை கொண்டு வருகிறார். ये पाप की प्रयासचित के लिए एक बैल को लेके आता है। அந்த காளையை கொண்டு வந்து அதை கொல்லுகிறார். वो बैल को लेके आकर उसको मारता है। கொன்று मारकर என்ன பண்ணுகிறார்னா இந்த கர்த்தருடைய பலிபீடத்தில் எடுக்கப்பட்ட அக்னியினால परमेश्वर का वेदी से उठा अग्नि को இந்த தூப வர்க்கத்தை போட்டு एक धूपदान को डालकर என்ன பண்ணுகிறார்? திரைக்கு உட்புறமாய் போகிறார். तो पर्दे के पीछे जाता है। திரைக்கு உட்புறம் என்ன இருக்கிறது? पर्दे के पीछे क्या है? கிருபாசனம் இருக்கிறது. जो
அனுகிரக अनुग्रह की डाब है, அந்த கிருபாசனம் இருக்கிறது. जो अनुग्रह की जगह है, இப்ப இந்த கிருபாசனத்தை மூடத்தக்கதாக ये जो अनुग्रह की जगह को ढांपने लायक, இப்பொழுது அந்த தூப மேகமானது சாட்சி பெட்டியை மூட வேண்டும். ये धूप की जो एक दुआ है वो साक्षी पत्रों को ढांपना चाहिए। இதை ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, इसको क्यों परमेश्वर कहता है ஆரோன் சாக கூடாது. हारून नहीं मरना है? இப்ப ஆரோன் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் हारून नहीं मरना है तो கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் வேண்டும். परमेश्वर के पास से दया चाहिए। இரக்கம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. दया के बिना कोई भी मनुष्य परमेश्वर के सामने नहीं खड़ा रह இந்த सकता। ஆரோன் போகிறது என்னமோ, ये आरोन जाता इसीलिए கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் போகிறார். जो अनुग्रह कृपा जो अनुग्रह रहती है वहां पे जाता है। இந்த சம்பவம் நடக்கிறது எப்போ என்றால் ஆரோனுடைய 2 குமாரர்கள் மரித்த பின்பு நடக்கிறது. ये संभव कब होती है मालूम? ये जो आरोन के 2 पुत्र मरते तब होती है। இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், अभी परमेश्वर कहता है அந்த 2 பிள்ளைகளை போல ஆரோன் சாக கூடாது. वो दोनों पुत्र के समान हारून भी नहीं मरना அதனால है। ஆரோன் என்ன பண்ண வேண்டும் इसलिए என்றால், आरोन क्या करना है? தூப வர்க்கத்தை போட்டு அக்னியில போட்டு ஒரு பெரிய மேகத்தை உண்டு பண்ணணும். धूप दान को अग्नि में डालकर एक बड़ा धुआं को उठाना அந்த है। தூப மேகமானது ये धूप का जो मेघ है சாட்சி பெட்டி எல்லாத்தையும் மூடிரணும். साक्षी पत्र सारे जगह को ढांपना है। அப்போ இது மூடினால்தான் ये ढांपने के बाद ही கர்த்தருடைய இரக்கம் ஆரோனுக்கு கிடைக்கும். परमेश्वर का दया हारून को मिलता அப்போ है। ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கத்தை கொடுக்கிறார். जो प्रार्थना करने वाले को परमेश्वर को अपने दया दिखाता है। நம்ம சொல்லலாம், हम कह सकते हैं அங்கதான் கிருபாசனம் இருக்கிறதே. वहाँ तो अनुग्रह है, ஒரு கிருபையின் பெட்டி அங்க இருக்கிறது. वो अनुग्रह की पेटी वहाँ पे है। அந்த கிருபையின் பெட்டி இருக்கிற இடத்தில் சாவு வருமா? वो अनुग्रह की पेटी रहने वाला जगह पर मौत आती है क्या? அந்த இடத்தில் தண்டனை வருமா? उधर दंड आती है क्या? இன்னைக்கு अनेகருடைய காரியம் எண்ணங்கள் அதுதான். बहुत सारे लोगों का कार्य और सोच यही है। கர்த்தர் தான் கிருபையா இருக்கிறாரே, परमेश्वर तो अनुग्रहशाली அவர் है। எப்படி நம்மை அழிப்பார்? वो कैसे हमें नाश कर सकता அவர் है? எப்படி நமக்கு தண்டனை वो கொடுப்பார்? कैसे हमें दंड दे सकता நல்லா है? புரிந்து கொள்ளணும். अच्छा समझ लो, கிருபாசனத்துக்கு முன்னே போவதினால் அழிவு வராதுன்னு நினைக்க கூடாது. तो अनुग्रह पेटी के सामने जाने से नाश नहीं आएगा, समझ सोच लो। ஏன்னா கிருபாசனத்துக்கு மேல இருப்பவர் பட்சிக்கிற அக்கினி. वो जो अनुग्रह के पेटी के ऊपर रहने वाले जो भस्म करने वाले अग्नि அவர் है, பட்சிக்கிற அக்கினியான தேவன். वो भस्म करने वाले अग्नि का இப்ப परमेश्वर அந்த है। பட்சிக்கிற அக்கினியான தேவனை சந்திப்பதற்கு वो भस्म करने वाले अग्नि के परमेश्वर को मिलने के लिए நமக்கு கிருபாசனம் இடையில் இருக்கிறது. हमारा जो अनुग्रह का पेटी बीच में है, ஆனால் செல்ல வேண்டும் என்றால் वो जाना है तो இரக்கம் கேட்டு ஜெபத்தோடு தான் செல்ல வேண்டும். दया पाकर और प्रार्थना के साथ जाना पड़ेगा। அந்த ஜெபத்தோடு செல்லும் वो பொழுதுதான் प्रार्थना के साथ जाते समय கிருபை வேலை செய்யும். अनुग्रह काम करेगी। கிருபை வேலை செய்யல அப்படின்னா अगर अनुग्रह काम नहीं किया तो தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க முடியாது. परमेश्वर के सामने कोई मनुष्य खड़ा नहीं இப்ப रह सकता। தேவனுக்கு சந்நிதியில நாம நிற்க வேண்டும் என்றால் परमेश्वर के समूह में खड़ा होना है तो கிருபை நமக்கு தேவை. अनुग्रह हमें चाहिए। ஆனா அந்த கிருபையை கொடுப்பது தூபவர்க்கம். वो अनुग्रह देती है, वो धूप दान है। அந்த தூபவர்க்கம் தான் கர்த்தரிடத்தில் கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. वही धूप दान परमेश्वर के पास अनुग्रह और दया को हमें देती है। அதனால தான் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். तो प्रार्थना करने वाले को परमेश्वर अपने दया को दिखाते ही रहता है। ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிறார். और जो प्रार्थना करने वाले को अनुग्रह को बहुताई से देता है। இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்தாரா? यीशु मसीह अपने चेले लोगों को बहुत सारा अनुग्रह दिया। ஆனா ஏன் தெரியுமா? क्यों पता है? இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். यीशु मसीह दिन रात प्रार्थना करते அந்த रहा। ஜெபத்தினால தான் அவருக்கு கிருபை பெருகினது. वो प्रार्थना के वजह से उसका अनुग्रह बढ़ा। சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இரக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் हमारे भी जीवन में वो दया मिलना है तो நாம் தேவனுடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். परमेश्वर अनुग्रह के लिए परमेश्वर के समूह में हर दिन बाट जोते रहना है। கிருபையை ஒரு நாளும் தவறாய் புரிந்து கொள்ள கூடாது. अनुग्रह को हम गलती से नहीं लेना है। எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इब्रानियों 4 अध्याय उसका 16 वचन को देखते அங்க समय இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. इधर वैसा कहा है। எபிரேயர் 4:16ல इब्रानियों 4:16 ஆதலால் में நாம் இரக்கத்தை பெறவும் इसलिए अनुग्रह को पाने के लिए ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் नियुक्त समय में जो दया मिलने वाली जो अनुग्रह को पाने के लिए தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோ. निडर होके अनुग्रह के सिंहासन के निकट जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது கிருபாசன தண்டையில் நீங்கள் வர வேண்டும். अनुग्रह के पास अब आना है। ஏன் வர வேண்டும்? क्यों आना है? நமக்கு இரக்கம் முதலாவது கிடைக்க வேண்டும். हमें लिए दया पहले मिलना चाहिए। இரக்கம் கிடைக்க வேண்டும். हमें दया में पहला मिलना चाहिए। அடுத்ததாக पहला, ஏற்ற दूसरा, காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை நமக்கு வேண்டும். नियुक्त समय में जो अनुग्रह पाने वाले उसको मिलना चाहिए। இதற்காக தான் கிருபாசன பக்கத்துல வரணும். इसीलिए अनुग्रह के पास आना है। கிருபாசனத்துல பக்கத்துல வந்துட்டு अनुग्रह के पास आकर இரக்கத்தை மீறி செய்ய கூடாது. ஏதோ
जो दया दया के ऊपर हम कुछ नहीं करना चाहिए। சகாயம் எனக்கு வேண்டான்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது. सहायता मुझे नहीं चाहिए करके हम नहीं कहना चाहिए। கிருபை கர்த்தர் கொடுத்திருப்பதே अनुग्रह परमेश्वर ने दिया इसीलिए அவருடைய இரக்கம் கிடைப்பதற்காக, उसको दया मिलने के लिए, நமக்கு ஏற்ற நேரத்துல சகாயம் கிடைப்பதற்காக, नियुक्त समय में सहायता मिलने के ஒரு लिए, உதவி கிடைப்பதற்காக, एक सहायता मिलने के அதற்கு लिए தான் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने अनुग्रह को दिया அந்த है। கிருபையை ஒரு நாள் தவறாய் பயன்படுத்த கூடாது. उस अनुग्रह को हम गलती के रूप में उपयोग नहीं करना है। எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் इब्रानियों 12 अध्याय 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 38 और 29 वचन इस तरह कहता है, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய நாம் न हिलने वाले राज्य को पाने वाले हम பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து भय और भक्ति के साथ परमेश्वर के योग्य प्रिय एक आराधना करने के लिए கிருபையை பற்றி கொள்ள கடவோ. अनुग्रह को हम थाम लेना चाहिए। நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. हमारा परमेश्वर भस्म करने वाले अग्नि के समान இப்ப है। அங்க சொல்லுகிறது, நீ ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு परमेश्वर का प्रिय आराधना करने के लिए கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். आप अनुग्रह को थाम लेना चाहिए। அந்த கிருபையை பற்றி கொண்டால் वो तो अनुग्रह को जब थाम लेते நாம் समय எப்படி ஆராதிப்போம் தெரியுமா? हम कैसे आराधना करेंगे पता है? பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிப்போம். भय और भक्ति के साथ आराधना கிருபை करेंगे। இருக்கிறதுனால दया है इसलिए ஆராதனையில் பயம் இல்லாமல் இருக்க கூடாது. आराधना में बिना भय के नहीं खड़ा रहना கிருபை चाहिए। இருக்கிறதுனால் अनुग्रह था इसीलिए ஆராதனையில் பக்தி இல்லாமல் இருக்க கூடாது. आराधना में भक्ति के बिना नहीं रहना இந்த चाहिए। பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிப்பதற்கு தான் கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். भय और भक्ति के साथ आराधना करने के लिए अनुग्रह को दिया है। இத மீறி நம்ம நடக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். इसको पार करते हम जाते समय उसका अगला वचन में कहता है परमेश्वर भस्म करने वाला अग्नि है। அப்ப கிருபை நடுக்கத்தை கொடுக்கும். अनुग्रह जो एक डर को देती है, பயத்தை கொடுக்கிறது கர்த்தருடைய சமூகத்துல. परमेश्वर समूह में एक भय को देती है। பயமில்லாமல் இருப்பதெல்லாம் கிருபையை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், तो बिना भय के रहने वाले अनुग्रह को तुच्छ जानने वाले हैं। அல்லது கிருபையை தவறாய் பயன்படுத்துகிறவர்கள். नहीं तो अनुग्रह को बुरे गलत रीति से उपयोग ஒரு करने நாள் वाले। நிச்சயமாக பட்சிக்கிற அக்னி வெளிப்பட தான் एक दिन போகிறது. निश्चय भस्म करने वाले अग्नि प्रकट होगी। அன்றைக்கு தேவன் அதை வெளிப்படுத்துவார். उस दिन परमेश्वर उसको प्रकट करेगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல परमेश्वर के समूह में வந்து யாராவது செத்தார்களா என்று கேட்டால், कोई आकर मरे तो पूछेंगे तो செத்தார்கள், தண்டனையும் வாங்கினார்கள். मरे हैं और दंड भी पाए हैं। அதற்கு ஆரோனும் குமாரர்கள் சாட்சியா இருக்கிறாங்க. हारून और उसके पुत्र साक्षी है। 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, दूसरा इतिहास दूसरा अध्याय के 19 वचन को देखते समय 26:19, 26-19 உசியா ராஜாவுடைய நெற்றியில கர்த்தர் குஷ்டரோகத்தை அனுப்பி வெளியே அனுப்பினார். उसिया के माथे में परमेश्वर ने खोड़ी देके उसको बाहर भेजा। அதனால தான் கிருபையை ஒரு நாள் தவறாய் பயன்படுத்த கூடாது. इसलिए अनुग्रह को गलत रूप से इस्तेमाल नहीं करना ஜெபிக்கிறவர்களுக்கு चाहिए। தான் கர்த்தர் இரக்கத்தை கொடுக்கிறார். प्रार्थना करने वाले परमेश्वर दया दिखाता है। எப்படி ஜெபிக்கிறவர்கள் என்றால், कैसा कैसा प्रार्थना करना है? கிருபையை பற்றி கொண்டு ஜெபிக்கிறவர்கள், अनुग्रह को थाम कर प्रार्थना करना, இரக்கத்தை தேடி ஜெபிக்கிறவர்கள், दया को ढूंढ कर प्रार्थना करना, அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் கொடுக்கிறார். उनको परमेश्वर अनुग्रह அப்ப दिखाता है। ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். जो प्रार्थना करने वाले परमेश्वर याद இரண்டாவது दिलाता है। ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணா இரக்கம் கொடுக்கிறார். दूसरा प्रार्थना करने वाले परमेश्वर दया दिखाता है। மூன்றாவதாக तीसरा என்ன இந்த தூப வர்க்கத்தின் நன்மை என்ன? ये धूपदान की भलाई क्या है? என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தின் என்னாகமம் 16 गिनती 16 5 லிருந்து 7 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, 5 से 7 तक पढ़ते समय என்னாகமம் 16ல 5 லிருந்து 7 வரைக்கும் பார்க்கும் பொழுது, गिनती 16 उसका 5 से 6 तक देखते समय கோராகு அவன் கூட்டம் எல்லாத்தையும் நீங்க நாளைக்கு கூட்டி கொண்டு வாங்க. तो कोराग और उनके सारे मंडली को आप कल बुला के लेके आओ। கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையில் சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். परमेश्वर उसके साथ मिलने वाला पवित्र लोग ये है करके जान लेने के लिए परमेश्वर प्रकट होगा। அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். तो किसको चुनता है अपने पास आने के लिए परमेश्वर आज्ञा देता ஒன்று है। செய்யுங்கள், एक कीजिए, கோராகே, एक कोराग, கோராகின் கூட்டத்தார்களே, एक कोराग की मंडली, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு आप सब धूप की कलश को लेकर நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு कल उनके ऊपर अग्नि डालकर கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். परमेश्वर का समूह में धूप चढ़ाओ। அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ तब परमेश्वर किसको चुन लेता है? அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். वही पवित्र बनकर रहेगा। லேவியின் புத்திராகி நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். लेवी को आप पुत्र आप बढ़कर जाते हैं। இங்கு பார்க்கும் பொழுது यहाँ पे देखते समय ஆரோனுக்கு விரோதமாக கோராகும் தாத்தானுடைய கூட்டங்கள் எழும்புகிறது. आरोन के विरुद्ध कोरा और तातान के जो मंडली उठती है, இப்ப இந்த கூட்டங்கள் எழும்பும் பொழுது ये जो मंडली उठती समय அங்கு நாளைக்கு கர்த்தர் யார் தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு காரியம் அங்கு பிரச்சனை அங்கு எழும்பின காரணமே அதுதான். யார் கர்த்தரை தெரிந்து கொண்டார்? परमेश्वर किसको चुना करके वो एक मुसीबत वहां पे आ गई। அப்பொழுது மோசே சொல்லுகிறார், तभी मूसा ने कहा நீங்க எல்லாரும் நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்க, தூப கலசத்தை எடுத்துட்டு வாங்க, सब लोग अपने धूप दान को लेके आओ, உங்க அக்னியையும் கொண்டு வாங்க, आपके अग्नि को भी लेके आओ, தூப வர்க்கமும் போடுங்க. उसमें धूप भी चढ़ाओ। இப்போ अभी கர்த்தர்
கர்த்தர் அங்கு வந்து சொல்ல போகிறார், वहां पे परमेश्वर वहां पे आके कहने वाला है யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், कौन परमेश्वर से चुना गया, யார் கர்த்தரால் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள், कौन परमेश्वर के द्वारा पवित्र किया गया, கர்த்தர் யாரை அங்கீகரித்து இருக்கிறார் परमेश्वर ने किसको अंगीकार किया है। கர்த்தர் நாளைக்கு அதை காட்டுவார் என்று சொல்லி ऐसा परमेश्वर कल दिखाएगा कर கோராகு தாத்தான் அவனோடு கூட 250 பேர் போகிறார்கள். कोराग और तातान उसके साथ 250 लोग जाते हैं। 250 பேரும் தூபகலசத்தை எடுத்துக்கொண்டார்கள். 250 लोग धूपदान को उठा लिए। அப்படியே ஆரோனும் தன்னுடைய தூபகலசத்தை எடுத்துக்கொண்டார். हारून भी अपना धूपदान को उठा लिया। இங்கு நடந்த காரியம் என்ன? यहाँ पे हुआ एक कार्य क्या है? இந்த ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் வேற யாரும் இல்ல, லேவியின் புத்திரர்கள் தான். देखो हारून के विरुद्ध उठने वाले कोई नहीं है, लेवी के पुत्र हैं। இங்க வந்த பிரச்சனை என்னன்னா, यहाँ पे हुआ समस्या क्या है? தலைமை பொறுப்பு யாருக்கு வேணும்? मुझे एक सरदार की जो मुख्य पद किसको चाहिए? அந்த முக்கிய அந்த பிரதான ஆசாரியன் யாரா இருக்க வேண்டும்? प्रधान याजक कौन रहना चाहिए? இங்கு வந்த அந்த பிரச்சனை அதுதான். यहाँ पे समस्या वही है। அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். तो परमेश्वर चुना गया लोग ही वो सेवा को कर सकता है। ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. हारून के द्वारा नहीं बुलाया गया तो ये आदर भरा सेवा को कोई नहीं कर सकता। ஆனால் இந்த லேவியின் புத்திரருக்கு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தின் பல வேலைகளை கொடுத்திருந்தார். लेवी के पुत्रों को मिलाप वाले तंबू कई सारे कामों को परमेश्वर ने दिया था। அதுல இந்த கோராகுக்கு வந்து மிக முக்கியமான வேலை இருந்தது. ये जो कोराह का बहुत बड़ा मुख्य पद था। ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களை சுமக்கிறவர்கள் அவர்கள். तो ये मिलाप वाले तंबू के वस्तुओं को उठाने के लिए एक सेवा, நல்ல ஒரு கனமான ஊழியம் தான். अच्छा बड़ा आदर भरा काम था। ஆனாலும் கூட फिर भी வந்தது நான் ஆரோன் இடத்தில் நிற்க வேண்டும். तो मैं हारून की जगह पर होना चाहिए। இப்ப கர்த்தர் சொன்னபடியே எல்லாரும் வந்தார்கள். परमेश्वर जैसा कहा सब लोग आ गए। வந்த பொழுது கோராகு தாத்தான் ரெண்டு பேருமே பூமி பிளந்து அவர்களை விழுங்கி விட்டது. तो कोराह और तातान को पृथ्वी फटकर उनके निगल लिया। அந்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்படுகிறது. परमेश्वर के सम्मुख से अग्नि उठी। அக்கினி புறப்பட்டு 250 தூபகலசம் பிடித்தவர்களை சாம்பலாக்கி போட்டது. 250 लोग धूपदान पकड़े, सबको भस्म कर डाली। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அதோடு கூட தான் யார் நிற்கிறார்? ஆரோன் நிற்கிறார். उसके साथ ही हारून भी खड़ा है। அவரும் தூபகலசம் பிடித்துக் கொண்டு தான் இருக்கிறார். वो भी धूपदान को पकड़कर खड़ा है। எல்லாரும் ஒரே லைன்ல தான் நிற்கிறாங்க. सब लोग एक ही इसमें है, कतार ஆனால் में இங்கு है। நடந்த காரியம், अब यहाँ पे एक चीज हुआ, ஆரோன் கர்த்தரால் தப்புவிக்கப்படுகிறார். हारून परमेश्वर से बचाया जाता है। இப்போ எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்து விட்டது, अब यहाँ पे सब लोग जान लिए கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆரோன் என்று. परमेश्वर चुना गया व्यक्ति हारून है करके। ஆரோன் ஒரு பரிசுத்தவான் என்று அறிந்து கொண்டார்கள். हारून एक पवित्र व्यक्ति करके जान लिए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஜெபிக்கிறவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை புரிந்து கொள்ள तो வேண்டும். प्रार्थना करने वालों को परमेश्वर चुनता करके जान लेना चाहिए। இப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி நமக்கு अनेक வேளையில சந்தேகங்கள் வரலாம். तो परमेश्वर चुना या न चुना करके कई सारे समय में संदेह उठती है। இந்த ஊழியத்திற்கு என்னை தெரிந்திருக்கிறாரா, इस सेवा के लिए मुझे चुना है क्या? அல்லது மற்றவர்களை குறித்து ஒரு சந்தேகம் வரலாம், இந்த ஊழியத்துக்கு இவங்க கர்த்தர் இவங்கள தான் தெரிந்து கொண்டாரா दूसरे के बारे में एक संदेह आती है, इनको ये सेवा के लिए बुलाया गया என்று क्या? சொல்லி நமக்கு பலவித கேள்விகள் நம்முடைய மனதில் வரலாம். ऐसा बहुत सारे एक प्रश्न हमारे हृदय में அப்போ उठती ஒரு है। ஊழியத்திற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனையும் एक सेवा के लिए परमेश्वर चुना गया व्यक्ति को கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாமல் மிஞ்சி வந்தவர்களை நான் பார்க்க முடியும். परमेश्वर नहीं चुने ऐसा आगे आने वाले लोगों को भी हम देखे। இங்க ரெண்டு கூட்டம் இருந்துச்சு. इधर दो मंडली था, ஒன்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன், एक परमेश्वर चुना गया आरोन, இன்னொன்று மிஞ்சி தூபகலசத்தை எடுத்துட்டு வந்தவர்கள். एक ऐसा उसको पार कर लेके आने वाले धूपदान लेके आने वाले लोग। அப்படினா நாங்களும் கொண்டு வருவோம் वैसा कहने वाले हम भी என்று आएंगे। சொல்லி இந்த ரெண்டு கூட்டம் அங்க நிக்கிறது. ऐसा कहकर दो मंडली आके खड़ी இப்போ है। கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற அக்கினி தெரிந்து கொள்ளப்பட்டவனை வந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறது. तो परमेश्वर से उठने वाले अग्नि जो चुना गया उनको बचा लेती है, மற்றவர்களை அழித்து போடுகிறது. बाकी को नाश कर देती ஒரு है। காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक कार्य को अच्छा समझ लो, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் परमेश्वर से जो चुना गए लोग ஜெபிக்கிறவர்களா இருப்பாங்க. प्रार्थना करने वाले बनकर रहेंगे, எப்போதும் ஜெபிக்கிறவர்களா हर இருப்பாங்க. समय प्रार्थना करेंगे। அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருப்பார்கள். परमेश्वर समूह से नहीं हटेंगे, கர்த்தரை எப்பொழுது தேடிக்கொண்டு இருப்பார்கள். परमेश्वर से हर समय ढूंढते ஏன் रहेंगे। தெரியுமா? क्यों पता है? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ சித்தம் இல்லாமல் ஊழியத்தை செய்ய மாட்டார்கள். परमेश्वर चुनने के लोग परमेश्वर की इच्छा से अलग सेवा नहीं करेंगे। எந்த ஊழியமா இருக்கட்டும், कौन सा भी सेवा होने நீங்க दो, பார்க்குற ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், देखने वाला एक छोटा सा एक बच्चों की मिनिस्ट्री होने दो, யூத் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், जवानों की मिनिस्ट्री होने दो, சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், समाचार की सेवा அல்லது होने दो, போதகர் ஊழியமா नहीं तो இருக்கட்டும், उपदेश का सेवा होने दो, தீர்க்கதரிசன ஊழியமா இருக்கட்டும், भविष्यवाणी की सेवा होने ஒரு दो, ஜெபக்குழு ஊழியமா एक இருக்கட்டும், प्रार्थना मंडली की सेवा எந்த होने दो, ஊழியமா இருந்தாலும் कौन सा भी सेवा होने दो, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் परमेश्वर से चुने गए लोग बनकर रहते அவர்கள் समय ஜெபிக்காமல் அந்த ஊழியத்தை பார்க்க
பார்க்க மாட்டார்கள் बिना प्रार्थना के सेवा नहीं करेंगे தூப வர்க்கம் இல்லாமல் அங்கு ஊழியம் பார்க்க முடியாது धूपदान के बिना वहां पे सेवा नहीं कर सकते அப்போ ஒரு காரியத்தை நாம் வந்து தெளிவாக்கி கொள்ள முடியும் एक कार्य को हम एक अच्छे तरह समझ सकते हैं கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படவில்லையா परमेश्वर से नहीं चुने गए क्या அவங்க ஜெப வாழ்க்கையை நீங்க பார்த்து கொள்ளலாம் उनके प्रार्थना के जीवन को आप देख सकते हैं ஜெப வாழ்க்கை யாரிடம் ஸ்திரமா இருக்கிறதோ जिनके पास प्रार्थना की जो जीवन स्थिर है எவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிறார்களோ जो कोई परमेश्वर के समूह में बाढ़ जोकर वचन को पाकर लेके आते அவர்களே हैं கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களாய் இருக்க முடியும் वही परमेश्वर चुने गए सेवक बनकर रह सकते அவர்களே हैं கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியங்களை செய்ய முடியும் वही परमेश्वर चुने गए परमेश्वर का जो सेवा को कर सकते हैं இல்லை என்றால் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் नहीं तो परमेश्वर अंगीकार नहीं கர்த்தர் करेगा அங்க செயல்பட மாட்டார் परमेश्वर उधर काम नहीं क्रिया नहीं கர்த்தர் करेगा உங்களை கனப்படுத்த வேண்டும் என்றால் परमेश्वर को आदर करना है तो உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பொறுத்து தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லையா என்பதை கண்டுகொள்ளலாம் आपके प्रार्थना के द्वारा आप चुने ये क्या नहीं है ऐसा जान सकते हैं அழைக்கப்பட்டவர்கள் अनेகர் இருக்கிறாங்க जो बुलाए गए बहुत सारे लोग हैं தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராய் தான் இருக்கிறார்கள் चुने गए लोग बहुत कम है அப்ப இன்னைக்கு ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது एक सेवा को करते समय நாம் எப்பொழுதுமே ஜெபத்தோடு செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் हर समय प्रार्थना के साथ करने के लिए हम आदत करना சில चाहिए வேளையில சில பேர் சொல்லலாம் कुछ समय कुछ लोग कह सकते हैं ஜெபிக்க நேரம் இல்லை प्रार्थना करने के लिए समय नहीं है அல்லது ஜெபம் ஓட மாட்டுக்கு नहीं तो प्रार्थना नहीं चलती है அல்லது ஜெபிக்க தெரியல नहीं तो प्रार्थना करना नहीं இந்த जानते மூன்று காரியத்தை ये तीन चीजों को ஊழியம் பார்க்கிறவர்கள் சொன்னா सेवा करने वाले कहे तो ஊழியம் பண்ண தகுதி இல்ல सेवा करने के लिए वो जो लायक नहीं है அல்லேலூயா हालेलुया எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு ஒரு ஊழியம் பண்ணுகிற ஒருவர் யாரோ ஒருவர் சொன்னால் एक प्रार्थना करने के लिए समय नहीं करके सेवक बताए तो அல்லது எனக்கு ஜெபிக்க விருப்பம் இருக்கான ஜெபமே ஓட மாட்டுக்கு அப்படின்னு சொன்னா मैं प्रार्थना करना चाहता हूं नहीं प्रार्थना नहीं चलती ऐसे कहने वाले அல்லது எனக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொன்னா नहीं तो मुझे प्रार्थना नहीं करने आती ऐसे कहने वाले கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்பதை புரிந்துக்காங்க परमेश्वर से नहीं चुने करके जान लो ஏன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது परमेश्वर चुनकर एक सेवा करते समय தேவ சமூகத்திலிருந்து வருகிற அந்த சித்தத்தின்படி தான் நாம் ஊழியத்தை செய்ய முற்படுவோம் परमेश्वर समूह से आने वाली इच्छा के अनुसार ही वो सेवा को करते हैं அப்ப ஜெப வாழ்க்கை சரியா இல்ல அப்படின்னா जब प्रार्थना के जीवन बरोबर नहीं है तो உங்களுடைய ஊழியத்துல நீங்க நிற்பதற்கு ஏதோ ஒரு தகுதி இல்லாத காரியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் आप सेवा में खड़े रहने के लिए एक नई ऐसा एक गलत एक चीज अपने अपने जीवन में है ஆனால் தகுதியை உருவாக்கி கொள்ள அதிகமாய் ஜெபியுங்கள் वो काबिलता को लेने के लिए हम अधिक प्रार्थना करना चाहिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்ப ஊழியம் பார்க்கிற எல்லாருமே ஜெப வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கணும் प्रार्थना करने वाले हर लोग सेवा में निडर के रहना எந்த चाहिए ஊழியம் பார்த்தாலும் சரி कौन सा भी सेवा करने दो நீங்க சபையில ஒரு மியூசிக் அடிச்சாலும் சரி आप कलिसिया में एक संगीत बजाए கொயர்ல நின்னாலும் சரி कोयर में खड़े ஜெபம் இல்லையா प्रार्थना नहीं है तो நீங்க முன்னாடி வரக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் आप आगे आने के लिए आप लायक नहीं है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கடந்த வாரத்துல நான் சண்டே கல்யாணத்துல கூட சொன்னேன் तो गए हफ्ता कल्याण में भी मैं कहा முன்னாடி நிக்கிற அத்தனை பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கணும் वो जो आगे खड़े रहने वाले हर दिन हर 1 घंटा तो प्रार्थना करना है ஹalleluya हालेलुया ஜெபிச்சிட்டு தான் முன்னாடி வரணும் प्रार्थना करके आगे आना है ஹalleluya சொல்லலாம் கொயர்ல தானே நிக்க நான் 1 மணி நேரம் ஜெபிக்கணுமா तो कोयर में खड़ा हूं मैं 1 घंटा प्रार्थना करना है क्या நீங்க படிக்கிற பாட்டுல தானே தேவ மகிமை ஆலயத்துல வர போகுது आपके गाने वाले गीत में परमेश्वर का भवन में वो जो महिमा आने वाली நீங்க அடிக்கிற மியூசிக்ல தான் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க போகுது आप बजाने वाले संगीत में परमेश्वर का प्रसन्नता उतरने वाली அப்ப है அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா வேண்டாம் उसके लिए हम काबिल व्यक्ति बनकर नहीं रहना चाहिए நிச்சயமா क्या அதற்கு இருக்க வேண்டும் निश्चय होना चाहिए ஹalleluya हालेलुया ஏதோ ஊழியக்காரங்க மட்டும் ये जो सेवक लोग ही எங்க கொயர் ஆண்டர் பயன்படுத்தணும் हमारे कोयर को उपयोग எங்க कीजिए மியூசிஷியனை கர்த்தர் பயன்படுத்தணும் हमारे संगीतकार को आप उपयोग மீடியா कीजिए குரூப்பை கர்த்தர் பயன்படுத்தணும் मीडिया लोग को परमेश्वर उपयोग அவங்க कीजिए மூலமாக தேவ பிரசன்னம் எழும்பணும் उनके द्वारा प्रसन्नता प्रकट होना है ஊழியர்கள் ராவும் பகலும் அவங்களுக்காண்டி ஜெபிக்கிறாங்க सेवक लोग दिन रात उनके लिए प्रार्थना करते ஆனா हैं பயன்பட வேண்டிய பாத்திரம் தகுதி இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி இறங்கி வரும் देखो जो उपयोग करने वाला बर्तन अगर तैयार नहीं तो कैसे आगे आएगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இவர்கள் ஜெபிப்பதினால் மாத்திரம் அங்க வந்து விடாது ये जब प्रार्थना करते सिर्फ उधर नहीं आ जाती है தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எஜமானுக்கு உபயோகமானத பிரயோஜனமான பாத்திரமாய் நிற்க வேண்டும் आगे खड़े रहने वाले परमेश्वर का योग्य बर्तन बनकर रहना चाहिए அப்படி ஒருவர் ஜெபித்து வந்தால் மாத்திரமே அற்புதங்களும் அடையாளங்களும் சபையில நடக்கும் वैसे प्रार्थना करके आने पर ही एक अद्भुत और चमत्कार होगी அந்த ஆராதனையில தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் उस आराधना में परमेश्वर का महिमा प्रकट அப்ப होगी எந்த ஊழியத்தை செய்கிறவர்களா இருந்தாலும் जो कोई सेवा करने वाले होने दो உங்களுடைய ஊழியத்திற்குரிய கனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க आपके सेवा को आदर को आप समझ लीजिए அதற்கான தேவ சமூகத்தில் காத்திருந்து
தகுதியோடு எல்லாரும் வர வேண்டும். उस परमेश्वर का समूह में बाट जोकर वो तैयारी के साथ योग्य के साथ ரெண்டு आना है। பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा पत्रस पहला अध्याय उसका 10वां वचन को देखते அங்க समय இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पे ऐसा कहा गया ரெண்டு है। பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், दूसरा पत्रस पहला अध्याय उसका 10वां वचन, ஆகையால் சகோதரரே इसलिए भाइयों உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். अपने बुलाए जाने और चुन लिए जाने को सिद्ध करने का बड़ी बातें करो। இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவதில்லை. ऐसा करेगा तो आप कभी ठोकर नहीं खाएंगे। உங்கள் அழைப்பு தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்க ஜாக்கிரதையாய் இருக்கணுமா? आपके बुलाए जाने और चुन लिए जाने को सिद्ध करने के लिए आप भली बातें करना அப்படி है। ஜாக்கிரதையா இல்ல அப்படினா अगर ऐसा भली बातें नहीं करेंगे तो என்றாவது ஒரு நாள் இடறி போவீங்க. कभी ना कभी तो आप ठोकर खाएंगे, ஊழியத்தை விட்டு விலகிடுவீங்க. सेवा से हटकर चले உங்க जाएंगे, ஊழியம் கீழே சறுக்கி போகும். आपके जो सेवा है नीचे फिसल जाएगी। அதனால ஊழியத்தில் இருக்கிறவர்கள், इसलिए सेवा में रहने वाले, எப்பொழுதுமே தூப பீடத்தில் நிற்கிறவர்கள், जब इस धूप की वेदी पर खड़े होने वाले, தூப வர்க்கத்தை எடுக்கிறவர்கள் धूप दान को उठाने वाले எப்பொழுதுமே தேவ சமூகத்துல நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के समूह में हर समय खड़े रहने के लिए सीख लेना चाहिए। ஏன் தெரியுமா? क्यों पता है? எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. इब्रानियों का 5वां अध्याय उसका पहला वचन इस तरह कहता है, கர்த்தர் परमेश्वर மனிதருக்காக அங்க சொல்லுங்க, மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் मनुष्य में चुना गया महायाजक को பாவங்களுக்காக காணிக்கைகளையும் पाप के लिए दान को பலிகளை செலுத்தும்படி बलि को चढ़ाने के लिए மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். मनुष्य के द्वारा परमेश्वर कार्य के लिए नियम किया जाता है। ஏன் கர்த்தர் ஒரு ஆசாரியனை வைத்திருக்கிறார் क्यों தெரியுமா? परमेश्वर एक याजक को रखा है? மனுஷருக்காக मनुष्य के लिए தேவ காரியங்களை பற்றி நியமிக்க வைத்திருக்கிறார். परमेश्वर का जो कार्य को नियम करने के लिए, அப்படின்னா மனுஷரிடத்தில் मनुष्य के पास தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தான் கர்த்தர் ஆசாரியரை வைத்திருக்கிறார். परमेश्वर की इच्छा पूरा करने के लिए याजक को रखा है। அல்லேலூயா. हालेलुया। இதை விட ஒரு பெரிய கனம் யார் கொடுக்க முடியும்? इससे बड़ा एक आदर कौन दे सकता है? சாதாரண ஒரு மனுஷரிடத்துல, साधारण मनुष्य के पास, பாவியா இருந்து வருகிற அந்த மனுஷனிடத்துல पापी मनुष्य बनकर आते தேவ समय சித்தம், தேவனுடைய வழி வெளிப்படுவதற்கு परमेश्वर का इच्छा मार्ग प्रकट होते समय கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर आप और हमें उपयोग कर रहा है। அந்த ஊழியத்தின் கனத்தை நாம் புரிந்து கொண்டால் वो सेवा को आदर को हम समझ लेते समय தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்காமல் இருக்க முடியாது. परमेश्वर के समूह में ऐसा पड़े रहने ऐसा नहीं रह सकते। அப்ப ஜெபிக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், जो प्रार्थना करने वाले परमेश्वर से चुने गए हैं। ஜெபிக்காதவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. नहीं प्रार्थना किया तो परमेश्वर से नहीं चुने அவர்கள் மிஞ்சி வருகிறவர்களா இருக்கிறாங்க. उन लोग अपने आप को आगे लेके आने वाले लोग हैं। நான்காவதாக தூப வர்க்கத்தின் நன்மை என்ன? चौथा धूप दान की जो भलाई क्या அதே है? என்னாகம 16ஆம் அதிகாரத்தின் वही गिनती के 46ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 46वें वचन को देखते समय அங்கு ஒரு வாதை தொடங்கி இருக்கிறது. उधर एक मरी फैली हुई है। ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து आरोन को देखा तो धूप दान को उठाकर பலிபீடத்திலிருந்து அக்கினியை அதில் போட்டு वेदी से अग्नि को उसमें डालकर அதன் மேல் தூப வர்க்கமிட்டு उस पर धूप डालकर சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் जल से मंडली के पास जाकर அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். उनके लिए पाप की प्रायश्चित कर। கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. यहोवा के सम्मुख से कोक उत्पन्न बढ़की, வாதை தொடங்கிற்று என்றான். जब मरी फैलने लगी। இப்ப மோசே, यहाँ पे मूसा, ஆரோன் ரெண்டு பேரும் நிக்கறாங்க. हारून और मूसा यहाँ पे खड़े हैं। ஆனால் வாதை தேவ சமூகத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. मरी परमेश्वर का समूह से अभी आ रही இப்ப है। தேவ சமூகத்திலிருந்து தொடங்கின வாதை अभी परमेश्वर का समूह से उत्पन्न हुई है जो ஜனங்களை ஒவ்வொருவராக அழித்து கொண்டு இருக்கிறது. लोगों में हर एक को मार रही है। இப்ப மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், अब मूसा आरोन को देख के कहता है நீ தூபகலசத்தை எடுத்து கொண்டு போ. तू धूप दान को उठा के लेके जा। இப்ப பாருங்க, ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, यहाँ पे आश्चर्य भरा कार्य क्या है? எகிப்து தேசத்துல 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். मिस्र देश में 10 महामारी को परमेश्वर ने भेजा। அத்தனை வாதைகளும் தொடங்கியதும் முடித்து வைத்ததும் மோசே. जो सब वो जो मरी को शुरुआत किया और अंत किया मूसा था। மோசே அங்க கோலை நீட்டினா வாதை நிற்கும். मूसा जो छड़ी को आगे फैला तो मरी रुक जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। செங்கடலை பிளந்தது மோசே. जो लाल समुद्र को दुबा किया இப்படி मूसा। பலவித அற்புதங்களையும் அடையாளம் செய்தது எல்லாமே மோசே. ऐसा कई सारे अद्भुत चमत्कार किया हुआ मूसा ही है। ஆனால் இப்பொழுது வாதை தொடங்கி இருக்கிறது. अभी मरी फैली हुई है। இப்ப இந்த வாதை தொடங்குற வேளையில ये मरी शुरुआत हुई इस समय உடனே में ஒரு அந்த கோலை எடுத்து மோசே நீட்டி இருக்கணும். वो छड़ी को लेकर मूसा आगे करना चाहिए था। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। மோசே நீட்டி இருக்கணும். मूसा आगे किया जाना करना ஆனா चाहिए மோசே था। அதை செய்யல. लेकिन मूसा उसको नहीं किया। மோசே என்ன சொன்னாரு? मूसा ने क्या कहा? ஆரோனை பார்த்து சொல்றார், தூபகலசத்தை நீ எடுத்து கொண்டு போ. आरोन को देख कहता धूप दान को तू उठा के लेके जा। ஹல்லேலூயா. हालेलुया। வாதை தொடங்கி இருக்கிறது. मरी शुरुआत हुई है। ஒன்று மோசே கோல் எடுத்து நீட்டி இருக்கணும். एक तो मूसा आगे छड़ी को ले आगे करना चाहिए இல்லனா था। மோசே தூபகலசத்தை எடுத்து ஓடி இருக்கணும். नहीं तो मूसा धूप दान को उठा के लेकर भागना चाहिए था। ஆரோன் மோசேயோட 3 வயசு மூத்தவர். हारून मूसा से तीन उम्र बड़ा है। ரெண்டு பேர்லயும் ஓட்டப்பந்தயம் வச்சா மோசே தான் ஃபாஸ்டா போவார். देखो दोनों में से अगर एक रेस रखा तो वही आगे जाएगा। ஏன்னா அவர் இளையவர், கொஞ்சம்
கொஞ்சம் வயசு குறைவு, देखो वो छोटा है, थोड़ा उम्र कम है, அதனால கொஞ்சம் பலம் ஜாஸ்தியா இருக்கும். इसलिए थोड़ा बल ज्यादा ஆனால் होगा। மோசே சொல்றார் ஆரோன் தான் போக வேண்டும். लेकिन मूसा ने कहा हारून ही जाना है, ஆரோன் நீ தான் அந்த தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு போகணும். हारून तू ये धूपदान को उठा के लेके जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த தூப வர்க்கத்தை கொண்டு போய் ஆரோன் நிற்கும் பொழுது ये धूपदान को लेके जाकर हारून खड़े होते வாதை समय அந்த இடத்துல நிறுத்தப்படுகிறது. मरी वहां पे रुक जाती है। ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक चीज को अच्छे से समझ लीजिए, வெளியே இருக்கிற பிரச்சனைக்கு बाहर होने वाली समस्या को தீர்வை யாராலும் கொடுத்துடலாம். जो जो हल को कोई भी कह सकता है। இந்த பிரச்சனை இங்க வந்திருக்கிற வாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் வந்திருக்கிறது. यहाँ पे आई हुई मरी इजराइल लोगों के बीच में आई है। இங்க இருக்கிற வாதை இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தினால் வந்திருக்கிறது. यहाँ पे आने वाली मरी इजराइल लोगों के पाप के द्वारा आई है। இங்கு வாதை தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது. इससे जो 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 मरी परमेश्वर समूह से आई है, அந்த வாதையை நிறுத்துவதற்கு वो मरी को रोकने के लिए தூப கலசத்தை பிடிக்கிற ஆசாரியர்கள் தான் வேண்டும். धूपदान को पकड़ने के लिए याजक लोग அவர்கள் चाहिए, தான் நிறுத்த முடியும். वो यहाँ पे खड़े रह सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। வெளியே இருக்கிற பிரச்சனை யாராலும் தீர்த்தலாம் தான் சொன்னேன். बाहर की समस्या को सब लोग आप लोग उसका हल बता सकते हैं। தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியத்திற்கும் परमेश्वर का जो बच्चों का जो जीवन में रहने वाली समस्याओं को, தேவ குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைக்கும் परमेश्वर का बच्चे को परिवार में रहने वाली समस्याओं தேவ को, சபையில் வருகிற பிரச்சனைக்கும் परमेश्वर कलीसिया में आने वाली समस्याओं को, தீர்வுக்கு ஒரே வழி ஜெபம்தான். जो उसका जो हल है प्रार्थना ही है। ஜெபிக்கிறவரால் மாத்திரமே அதனுடைய முடிவை கொண்டு வர जो முடியும். प्रार्थना करने वाले के द्वारा ही उनका अंत को लेके आ सकता है। கோல நிட்டு நிக்காது. छड़ी को आगे किया तो नहीं இப்ப रुकेगा, தூப கலசத்தை எடுத்து ஓடுனா தான் நிக்கும். अभी धूप कलश को उठा के भागते समय रुकेगा। ஹல்லேலூயா. 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 அதனால ஜெபிக்கிறவர்கள் கொண்டுதான் தேவனுடைய கோபம் தணிக்கப்படுகிறது. जो प्रार्थना करने वाले के द्वारा ही परमेश्वर का आग को थाम सकते ஒரு हैं। நாள் இந்த ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமா பேசிட்டாங்க. जो हारून और मिरियाम मूसा का विरुद्ध बात किए, மிரியாமுடைய நெட் அங்க வந்து குஷ்டரோகம் வந்துருச்சு. तो मिरियाम को उधर खोड़ी आ गई। உடனே மோசே கெஞ்சுகிறார், तुरंत मूसा गिड़गिड़ाता है, அப்பா அவளை மன்னிங்க, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. पिता उसको क्षमा कीजिए, थोड़ा अनुग्रह ஜெபம் அங்க दिखाइए। அந்த இடத்துல மோசே சொல்ல முடியாது குஷ்டரோகம் விட்டு விலகி போகட்டும். उस जगह पर मूसा ने कह सकता है कोड़ी से हटने दो, இல்ல, नहीं, இது தேவ சமூகத்திலிருந்து வந்த ஒரு பிரச்சனை காரியம், தண்டனை. परमेश्वर समूह से आया हुआ एक दंड है। இதற்கு ஜெபம் மாத்திரமே தீர்வை கொண்டு வர इसका முடியும். जो ये प्रार्थना ही हल ले आ सकती है। தேவ கோபத்தை ஜெபம் மாத்திரமே அடக்க முடியும். परमेश्वर का कोप को जो वही प्रार्थना ही हल என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ये समझ लेना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு காரியத்தை அவனை உணர்த்துகிறத சொல்றேன். पवित्र आत्मा स्मरण देने वाली चीज को बताता हूं। அநேக வேளையில் பிரச்சனை நடுவிலும் ஜெபிப்பாமல் இருக்க காரணம் என்ன? तो अनेक समय में जो समस्या के बीच में नहीं प्रार्थना करते उसका कारण क्या है? சில தண்டனைகள் வருகிறது, कई सारे दंड आती है, சில காரியங்கள் நாம் நினைத்ததை விட மாறுபாடாய் நடக்கிறது. कई सारे हम नहीं सोचा ऐसा भिन्न रूपी से होती है, ஆனாலும் நாம் ஜெபிக்காமல் இருக்க காரணம் என்ன? फिर भी हम नहीं प्रार्थना करते, उसका कारण क्या है? தானாவே போயிருமா? अपने आप चली जाएगी क्या? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक चीज को अच्छा समझ लीजिए, நாம் எப்பொழுதுமே ரெண்டு காரியத்தினால நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். दो चीजों के द्वारा हमारे जीवन में समस्या आती है। ஒன்று சாத்தான் கொடுக்கிற சோதனையினால் வரும். एक शैतान देने वाली एक परीक्षा से द्वारा आती है। சாத்தானுடைய சோதனை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது. शैतान के जो परीक्षा के द्वारा हमारे जीवन में समस्या आती है। இரண்டாவது தேவன் கொடுக்கிற தண்டனை நிமித்தம் பிரச்சனை வருகிறது. दूसरा परमेश्वर देने वाले दंड के द्वारा समस्या आती है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு தேவ பிள்ளை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். अब परमेश्वर का बच्चा अच्छी तरह समझ लेना है, என்னுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய குடும்பத்திலோ சபையிலோ நடக்கிற இந்த காரியம் मेरे जीवन परिवार में कलीसिया में होने वाली चीज சாத்தானால் சோதிக்கப்படுகிறதா அல்லது தேவனால் தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேனா? शैतान के द्वारा परीक्षा किया जाता है क्या परमेश्वर के द्वारा दंड किया இதை गया? புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நம்ம ஜெபிக்க மாட்டோம். अगर ये हम समझ नहीं है तो हम इसके लिए प्रार्थना नहीं करेंगे। ஏனென்றால் क्यों पता है? சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது तो शैतान के द्वारा परीक्षा करते समय கர்த்தர் அழிவிலிருந்து காப்பாற்றி விடுவார். परमेश्वर नाश से बचा लेगा। யோபுவை பாருங்க, அழிவிலிருந்து காப்பாற்றி விட்டார். अय्यूब को नाश से बचा लिया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அதே வேளையில लेकिन उस समय தேவனால் தண்டிக்கப்படும் பொழுது परमेश्वर के द्वारा दंड देते நீங்கள் समय தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபித்து தான் ஆக आप வேண்டும். बचना है तो प्रार्थना करना है। ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? लेकिन हम क्या करेंगे? அநேக வேளையில எல்லா நேரத்தும் சொல்லிடுவோம் நம்ம, हर समय में कहते हैं பிசாசுனால என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கு, मुझे शैतान के द्वारा बहुत बड़ा समस्या பெரிய है, போராட்டம் இருக்கு பிரதர். बहुत बड़ा संघर्ष है। ஹல்லேலூயா. हालेलुया। போராட்டம் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். संघर्ष है सब जानते हैं, எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். किधर से आती है वो जान लेना चाहिए। சாத்தானால் வருகிற போராட்டத்துக்கு கர்த்தர் துணை செய்வார். जो शैतान से आने वाले संघर्ष को परमेश्वर हमें सहायता देगा। நம்ம பாவம் செஞ்சுட்டு அக்கிரமம் செஞ்சுட்டு தேவனால் தண்டிக்கப்படும் பொழுது जब हम पाप करके अधर्म करके परमेश्वर से दंड पाते समय விழுந்து கடந்து அளாவிட்டால் தப்புவிக்க முடியாது. गिरकर नहीं रहे तो नहीं बचेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி ஜெபிக்கிறவர்கள் தான் தேவ கோபத்தை தடுத்து நிறுத்துகிறார்கள். वैसा प्रार्थना करने वाले परमेश्वर कोप को ठंडा करते हैं। மத்தேயு 24 அதிகாரத்தின் 21 22 வாசிக்கும் பொழுது
मत्ती का 24वां अध्याय 21 और 22 को पढ़ते समय உலகத்துல பயங்கரமான உபத்திரம் வரும். और दुनिया में बहुत बड़ा एक उपद्रव आएगी. இதுவரை சம்பவியாத காரியங்களாம் நடக்கும். अभी तक न हुई वैसा कार्य भी होगा. ஆனால் வசனம் சொல்லுகிறது लेकिन वचन कहता है தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். वो जो चुने गए लोगों के द्वारा वो दिन कम किया जाएगा. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? कौन चुने गए? ஜெபிக்கிறவர்கள். प्रार्थना करने वाले. ஜெபிக்கிறவர்கள் நிமித்தமே அந்த உபத்திரவத்தின் நாட்கள் वो குறைக்கப்படுகிறது. जो प्रार्थना करने वाले द्वारा ये उपद्रव का दिन कम होती है. அப்போ 4 காரியங்கள் இந்த தூபவர்க்கத்தினால் நன்மை கிடைக்கிறது. तो 4 चीजें धूप दान के द्वारा भलाई मिलती है. ஒன்று நினைவுகூறுதலாய் மாறுகிறது. एक स्मरण दिलाने वाली இரண்டாவது मिलती है. இரக்கம் கிடைக்கிறது. दूसरा दया मिलती है. மூன்றாவது தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துகிறது. एक चुने गए उसको स्थिर करती है. நான்காவது தேவ கோபத்தை தணிக்கிறது. दूसरा परमेश्वर को कोप का ठंडा करती है. ஜெபிக்கிறவர்களால் இந்த 4 நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். वो जो प्रार्थना करने वाले 4 भलाई हम पा सकते हैं. ரெண்டு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். 2 चीजों का सारांश से बताता हूं. எப்படி ஜெபிக்க கூடாது? कैसे प्रार्थना नहीं करना है. ஹalleluya. हालेलुया. தூபவர்க்கம் எப்படி போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. धूपदान कैसे नहीं डालना करके कहते हैं. என்னாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது गिनती 5:15 में देखते समय என்னாகமம் 5:15ல गिनती 5:15 में அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது वहां पे कहा गया है எரிச்சலின் காணிக்கை வரும் பொழுது जो गुस्से की जो दान आती है தூபவர்க்கம் போடக்கூடாது. धूपदान नहीं चढ़ाना है. ஹalleluya. हालेलुया. இதுக்கு முன்னல இருந்து நீங்க 13-14 அப்படி வாசித்தீங்க அப்படினா 13-14 ऐसा इसका पहले पढ़ते இங்கு ஒரு समय காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे कार्य बताई गई है. ஒரு புருஷனுக்கு தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் வந்து விட்டது. एक पुरुष को अपने पत्नी के ऊपर एक संदेह आ गई. அவள் தீட்டுப்பட்டு விட்டாள் என்று சொல்லி. वो जो अशुद्ध हुई करके இப்ப அவ தீட்டுப்பட்டாளா இல்லையா என்பது இன்னும் உறுதிப்படல. वो अशुद्ध हुई या न हुई अभी तक वो जो ஆனால் மனைவி மீது எரிச்சல். लेकिन पत्नी के ऊपर एक गुस्सा. இப்ப இந்த எரிச்சலின் ஆவி அவன் மீது வந்து குரோதம் கொண்டு இருக்கிறார். जब ये गुस्से की आत्मा उसके ऊपर आके बैठ गया. இப்ப இதனால என்ன பண்றாங்கன்னா ஆசாரியன்ட்ட வர்றாங்க. इसीलिए वो याजक के पास आता है. ஆசாரியன்ட்ட வந்து ஒரு போஜன பலியை கொடுக்கிறார்கள். याजक के पास आकर भोजन की बलि को देता है. போஜன பலியில தூபவர்க்கம் இட வேண்டும் என்று நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். देख भोजन का जो बलि है उसका धूप चढ़ाने करके हम पहले देखे. ஆனால் இதுவும் ஒரு போஜன பலியாய் தான் இருக்கிறது. வார்க்கோதுமை அப்பதான் கொண்டு வர்றாங்க. ये भी एक भोजन की बलि करके देखते हैं. ஆனால் இந்த பலி மீது अब ये बलि का ऊपर தூபவர்க்கம் போடக்கூடாதாம். धूपदान नहीं डालना है. அப்பனா என்ன தெரியுமா? तभी क्या है எரிச்சலின் காணிக்கை மீது தூபவர்க்கம் போடக்கூடாது. जलने वाली जो दान के ऊपर धूपदान नहीं डालना है. ஹalleluya. हालेलुया. அப்பனா என்ன தெரியுமா? ऐसा क्या है எரிச்சலோடு ஜெபிக்க கூடாது. जलन के साथ प्रार्थना नहीं करना चाहिए. ஹalleluya. हालेलुया. சில பேருக்கு எரிச்சல் இப்படி வரும். कई सारे लोगों को जलन ऐसी आती है. அவங்க தொந்தரவு பண்றாங்க அதனால ஜெபிக்கேன். हमें सताते हैं इसलिए प्रार्थना करते हैं. ஹalleluya. हालेलुया. அம்மா தொந்தரவு பண்றாங்க, அப்பா தொந்தரவு பண்றாங்க, பாஸ்டர் தொந்தரவு பண்றாங்க. मेरा माँ सताती है, मेरा पिता सताते हैं, मेरा पासवान जी सताते हैं. இதுக்குனால ஜெபிக்க போறேன். इसीलिए मैं प्रार्थना करने जाता हूं. ஹalleluya. हालेलुया. எரிச்சலோடு ஜெபிக்க உட்காராதீங்க. जलन के साथ प्रार्थना करने मत बैठो. ரெண்டாவது ஒரு எரிச்சல் வரும். दूसरा है कि जलन आती है. யார் மீதாவது நமக்கு ஒரு கோபம் இருக்கும். किसी के ऊपर हमारा एक गुस्सा होती है. நம்ம ஜெப வேளையில हमारे प्रार्थना के समय அவர்கள் அழிந்து போகட்டும், वो नाश होने दो. அவங்க நாசமா போகட்டும், वो नाश होने அவங்க दो. வளரவே கூடாது, वो नहीं बढ़ना है. அவங்கள பிடுங்கி தூர போடுங்க. उनको उखाड़ कर फेंक दो. இந்த எரிச்சலோடு ஜெபிக்க கூடாது. इस जलन के साथ भी प्रार्थना नहीं करना இப்போ है. இந்த புருஷனுக்கு மனைவி மீது எரிச்சல் வந்திருக்கிறது. अब ये पुरुष को अपने पत्नी के ऊपर एक जलन आई है. இப்போ இந்த மனைவி தீட்டுப்பட்டாளா இல்லையா என்பது நிரூபிக்கப்படல. वो अब ये पत्नी अशुद्ध हुई या नहीं हुई करके अभी निर्णय नहीं हुआ है. சந்தேகத்து நிமித்தம் வந்த எரிச்சல் இது. संदेह के द्वारा आई हुई एक जलन है. இன்னைக்கு अनेक சபையிலேயும் குடும்பத்திலும் இருக்க பிரச்சனை அதுதான். वो कलीसिया में परिवार में यही समस्या है. சந்தேகத்து நிமித்தம் மற்றவர்கள் மீது எரிச்சலா இருக்கிறோம். संदेह के कारण दूसरे के ऊपर जलन में रहते हैं. இப்படிப்பட்ட ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. ऐसा प्रार्थना ही परमेश्वर अंगीकार नहीं करेगा. ஹalleluya. हालेलुया. யார் மீது எரிச்சல் அடைய கூடாதாம். किसी के ऊपर हम जलन नहीं होना है. நீங்க சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 37वां भजन संगीता में 1, 7, 8 இந்த மூன்று வசனத்தை பார்த்தோம் அப்படினா एक साथ 8 ये 3 वचन को देखते அங்க समय சொல்லப்படும் பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாத. तो बुरे लोगों के ऊपर तू जलन मत खा. தீவினை செய்வர்கள் மீது எரிச்சல் அடையாதே. बुरा करने वाले के ऊपर जलन मत खा. பொல்லாதவர்கள் மீது எரிச்சல் படக்கூடாதா? तो बुरे लोगों के ऊपर जलन नहीं खाना है क्या? தீவினை செய்வர்கள் மீது எரிச்சல் படக்கூடாதா? दुष्ट काम करते हैं उनके ऊपर जलन नहीं ஆனா होना है வசனம் क्या? சொல்லுது எரிச்சல் அடையாதே. लेकिन वचन कहते हैं तू जलन मत हो. அவங்களுக்காண்டி எரிச்சலோடு ஜெபிக்காதீங்க. उनके द्वारा तू जलन के साथ प्रार्थना मत कर. அவங்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும்படி ஜெபியுங்க. उनके लिए परमेश्वर अनुग्रह पाने के लिए वो प्रार्थना कर. ஒரு நாள் இயேசுடைய சீஷர்கள் வந்து இயேசுட்ட கேட்டாங்க. एक बार यीशु के चेले यीशु के पास आके कहे. லூக்கா 9ஆம் அதிகாரம் 53-54 வாசிக்கும் பொழுது लूका 9वां अध्याय उसका 54-55 वचन पढ़ते समय அங்க பார்க்கும்போது उधर देखते समय சமாரியரில் உள்ள ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. जो सामरी लोग यीशु को स्वीकार नहीं किए. அந்தால எல்லாம் சொன்னாங்க எலியாவை போல அக்கினி இறக்கி உங்களை கொன்றுவோம். सब लोग एलिया के द्वारा अग्नि को उतार कर भस्म कर दो. இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை சொன்னார். यीशु मसीह एक ही शब्द कहा. நீங்க இன்னும் ஆவி உள்ளன்னு உங்களுக்கு தெரியல. आप ये आत्मा के द्वारा आत्मा पाए हुए करके हम नहीं जानते.
மனுஷகுமாரன் அழிக்க வரல, ரட்சிக்க தான் வந்திருக்கிறார். मनुष्य के पुत्र नाश करने के लिए नहीं, उद्धार करने के लिए आया है. ஒன்று, एक, நானும் எரிச்சலோடு ஜெபிக்க கூடாது. मैं भी जलन के साथ प्रार्थना नहीं करना है. இன்னொன்று, और एक, யார் மீதாவது எரிச்சலை வைத்தும் ஜெபிக்க கூடாது. दूसरा, किसी के ऊपर जलन रख कर प्रार्थना नहीं करना है. இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. ये प्रार्थना को परमेश्वर अंगीकार नहीं இதுல நீ करेगा. தூபவர்க்கம் போட வேண்டாம்னு எண்ணெயும் ஊத்த வேண்டாம்னு கர்த்தர் சொல்லிட்டார். इसके ऊपर धूप मत डाल, उसके तेल भी मत डाल करके कहा. கர்த்தர் அதை கேட்க மாட்டார். परमेश्वर उसको नहीं सुनेगा. ஹalleluya. हालेलुया. அப்ப எரிச்சலோடு நீங்க ஜெபிக்கிறீங்களா? आज जलन के साथ प्रार्थना करते हैं क्या? அந்த ஜெபத்தை நீங்க மாத்துங்க. वो प्रार्थना को बदल दीजिए. கொஞ்சம் அமைதியாவே இருந்துக்காங்க. ஜெபிக்காட்டவங்களோட பிரச்சனை இல்ல. शांत के साथ बैठ जाओ, प्रार्थना नहीं किया तो भी चलेगा. உங்க எரிச்சலை தணிச்சிட்டு தேவ சமூகத்துக்கு வாங்க. आपके जलन को ठंडा करके परमेश्वर के समूह में आओ. மற்றவர்களை குறித்தும் எரிச்சலோடு அவர்கள் அழிவுக்காக யாரும் ஜெபிக்க கூடாது. दूसरे के बारे में जलन के साथ नाश के लिए प्रार्थना मत करो. அவர்கள் மறுபடியும் கர்த்தருக்குள் ஸ்திரப்படும்படியாய் ஜெபிக்க वो வேண்டும். फिर से वो परमेश्वर समूह में स्थिर होने के लिए प्रार्थना कीजिए. இன்னொரு காரியம், और एक चीज, எசேக்கியேல் 8 வசனத்தை மாதிரி சொல்லி குறித்துக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 8 அதிகாரம் 9 லிருந்து 11 வரைக்கும் பார்க்கும் பொழுது, एजेकिएल 8वां अध्याय उसका 9 से 11 पद देखते समय, அங்கு वहां पे எருசலேம் நகரத்திற்குள்ளாக यरूशलेम शहर के अंदर 70 மூப்பர்களும் 70 बुजुर्ग அங்க என்ன பண்றாங்கன்னா, क्या करते हैं, அங்க தூபவர்க்கம் போட்டு பெரிய புகை வருகிறது. उधर धूप डालकर बड़ा धुआं उठाते हैं. பயங்கரமான புகை அங்க சுற்றி இருக்கிறது. बहुत बड़ा धुआं वहां पे है. ஆனா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாக ஆவியானவர் கொண்டு போகிறார். देखो, एजेकिएल भविष्यद्वक्ता को पवित्र आत्मा के अंदर लेके जाता है. கொண்டு கொண்டு அங்க பார்த்தா பயங்கரமான புகை. लेके जाते हुए देखते समय बहुत बड़ा धुआं है. தூபவர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. वो धूप के कारण बहुत बड़ा धुआं उड़ गई. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर कहा புகைலாம் பயங்கரமா தான் எழும்புது. जब धूप बड़ी उठती है, ஹalleluya. हालेलुया. ஆனா என்ன, கொஞ்சம் சுற்றி அப்படியே பாரு. जरा ऐसा चारों ओर देख. அந்த சுவர்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது वो जो शहरपना में देखते समय விசித்திரமான அங்க காரியங்கள், சித்திரங்கள் இருக்கிறது. जो विचित्र चित्र वहां पे है. நரகலான விக்கிரகங்கள் அங்க இருக்கிறது. जो घृणित मूर्तियां वहां पे है. தேவனுக்கு பிரியமில்லாத அவ்வளவு அசுத்தமா அங்க இருக்கிறது. परमेश्वर का अप्रिय अशुद्ध काम है वहां पे. இது எல்லாமே அந்த சுவர்கள்ல இருக்கிறது. ये सब वो दीवार शहरपना में है. இப்போ இந்த அருவருப்புகளை வைத்துக் கொண்டு இங்க என்ன பண்ணுங்க, தூபவர்க்கம் போட்டுட்டு இருக்காங்க. देखो, ये जो घृणित चीजों को रख कर यहाँ पे धूप चढ़ाते हैं. வெளிய இருந்து பார்க்கறவங்களுக்கு என்ன நினைப்பு? बाहर से देखते समय क्या है, பயங்கரமா தூபவர்க்கம் போடுறாங்க. बहुत बड़ा धूप डालते हैं. சிலவருடைய ஜெப வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. बहुत सारे लोग की प्रार्थना की जीवन वैसी है. இவ்வளவு அழகா ஜெபிக்கிறாங்க, कितना अच्छा प्रार्थना करते हैं, எவ்வளவு அழகா ஆராதனை நடத்துறாங்க. कितना अच्छा आराधना चलाते हैं. உள்ள என்ன இருக்கிறது தான் முக்கியம். अंदर क्या है वही मुख्य है. ஹalleluya. हालेलुया. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். मनुष्य चेहरे को देखता है, परमेश्वर हृदय को देखता है. அருவருப்போடு தூபவர்க்கத்தை போடாதீங்க. घृणित चीजों के द्वारा रखकर धूप मत चढ़ाओ. அருவருப்போடு ஜெபத்தை பண்ணாதீங்க. घृणित चीजों के साथ प्रार्थना मत कीजिए. உங்களை சுற்றி இருக்கிற சுவர்கள் சுத்தமா இருக்க வேண்டும். आपके जो चारों ओर है शहरपना शुद्ध होना चाहिए. இந்த சுவர்ல வெளிப்புறத்துல நல்லா தான் இருக்கு, ये जो शहरपना के बाहर की तरफ अच्छाई है, ஆனா உள்புறத்துல எல்லாமே அருவருப்பா இருக்கு. अंदर की बाग में सब घृणित है. உங்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்க சுவரை சரிப்படுத்திக்கிடணும். आपके जो व्यक्तिगत जीवन में जो अंदरूनी दीवार है उसको सही कर लो. அப்படி ஜெபித்தால் தான் वैसे प्रार्थना करते समय கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். परमेश्वर से अंगीकार किया जाएगा. சங்கீதம் 24 அதிகாரத்தின் 3-4 வசனம் சொல்லுகிறது, जो बन संगीता 24वां अध्याय उसका 3-4 ऐसा कहता है, கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான்? परमेश्वर के पर्वत में कौन चढ़ सकता है? ஹalleluya. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். யார் அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பான்? और उसके पवित्र स्थान में कौन खड़ा हो सकता है? அடுத்த வசனம், கைகளில் சுத்தமுள்ளவனும் वो जो काम में निर्दोष இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து और हृदय में शुद्ध व्यक्ति தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் अपने अपने मन को व्यर्थ बातों को और नहीं கபடாய் लगाया ஆணையிடாமலும் இருக்கிறவனே. और न कपट से शपथ खाई है. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும் அப்படினா परमेश्वर समूह में खड़ा होना है तो சுத்தம் என்பது ரொம்ப அவசியம். शुद्ध बोला तो बहुत आवश्यक है. பரிசுத்தம் என்பது ரொம்ப அவசியம். पवित्र बहुत अवश्य है. எரிச்சலோடு ஜெபிக்காதீங்க, जलन के साथ प्रार्थना मत कीजिए. அருவருப்புகளோடு ஜெபிக்காதீங்க. घृणित चीजों के साथ आप தேவ प्रार्थना मत சமூகத்துல நம்மை சுத்திகரித்து ஜெபிக்க வர कीजिए. வேண்டும். परमेश्वर का समूह में शुद्धिकरण करके प्रार्थना करना இதுதான் चाहिए. தூபவர்க்கத்தின் நிமித்தம் வருகிற நன்மை. यही धूपदान के द्वारा आने वाली भलाई है. சோ இப்படி நாம் ஒப்பு கொடுப்போம். तो ऐसा हम अर्पण करेंगे. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर हमारे जीवन में बड़ा काम करेगा. நம்முடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். हमारे जो प्रार्थना के जो जीवन है उसको बढ़ा लो. கர்த்தர் நம்மை ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். जो प्रार्थना करने वाले परमेश्वर या स्मरण याद दिलाता है. அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கிறது. उनको दया मिलती है. அவர்களுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று நிரூபிக்கிறார் அவர். वो जो परमेश्वर उनको चुने गए करके ऐसा स्थिर करता है. தேவ கோபத்தை தணிக்கிறவர்களாய் நாம் நிற்க முடியும். परमेश्वर का कोप को ठंडा करने वाले हम खड़े होना இந்த चाहिए. ஜெப வாழ்க்கை நமக்கும் நம்முடைய சபையார் யாவருக்கும் கிடைக்கும்படியாக ये जो प्रार्थना के जीवन हमें और सारे हमारे कलीसिया वाले को मिलने के लिए நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். हम अर्पण करके प्रार्थना करेंगे. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். एक समय खड़े हो நேரம் जाएंगे. முடித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். हम जो प्रार्थना करके खत्म करने वाले हैं. ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப சிந்தையால் நீரம்பிடவே உம் சமூகத்திலே காத்திருக்கின்றேன். ஜெப சிந்தையால் நீரம்பிடவே
உம் சமூகத்திலே காத்திருக்கின்றேன். ஜெபமே என் வாழ்வின் சுவாசம், ஜெபமே என் மனதின் ஏக்கம், ஜெபமே என் வாழ்வின் சுவாசம், ஜெபமே என் மனதின் ஏக்கம். அன்பின் பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, இந்த வேத பாட அரைச்சு கொடுத்தலப்பா, इस बाइबल स्टडी में தூப விரக்கத்தை குறித்த நன்மைகளை குறித்து பார்த்தோம். धूप के बारे में, धूप के भलाई के बारे में देख எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. हमें आपने सिखाया है। தூப வர்க்கம் இடுகிறதுனால धूप दान चढ़ाते समय அது ஞாபகக்குறியாய் தகனிக்கப்படுகிறது. वो स्मरण दिलाने वाली एक बलि के द्वारा वो जो भस्म करती है। ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. जब प्रार्थना करने वाले को आप याद करते कर हम देखते हैं। ஜெபிக்கிறவர்களுக்கு இரக்கம் கிடைக்கிறது நாங்கள் பார்த்தோம்ப்பா. जब प्रार्थना करने वाले दया मिलती करके हम देखते हैं। ஜெபிக்கிறவர்களை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் பார்க்கிறோம். जब प्रार्थना करने वाले परमेश्वर चुने गए करके हम देखते हैं। ஜெபிக்கிறவர்களுக்கு மூலமாக தேவனுடைய கோபம் தணிக்கப்படுகிறது நாங்கள் பார்த்தோம்ப்பா. जब प्रार्थना करने वाले द्वारा परमेश्वर के कोप ठंडा होती है करके हम देखते இப்படிப்பட்ட हैं। ஜெப ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ऐसे जो प्रार्थना की आत्मा से हम हर एक को भर दीजिए। எங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்த ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. हमारे बुलावा और चुने जाने के लिए, चुने जाने को जो सावधानी से परखने के लिए हमें मदद कीजिए। வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் जो वचन के सुने हर एक को தன்னுடைய ஜெப வாழ்க்கையில இன்னும் கவனமா இருக்க உதவி செய்வீராக. अपने प्रार्थना के जीवन में और सावधानी परखने के लिए मदद அதன் कीजिए। நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. भलाई को पा लेने के लिए मदद कीजिए। நாங்கள் எரிச்சலோடு ஜெபிக்க கூடாதுப்பா. जलन के साथ प्रार्थना नहीं करना எங்களுடைய चाहिए। ஜெபம் யார் மீதாவது அழிவை கொண்டு வரக்கூடாது. हमारी जो प्रार्थना है दूसरा किसी को ऊपर नाश नहीं ले आनी है। எங்களுடைய ஜெபம் அநேகரை ரட்சிப்பில் நடத்த வேண்டும். हमारे जो प्रार्थना है कई सारे लोगों को उद्धार में चलाना है। அருவருப்போடு ஜெபிக்க கூடாதுப்பா. घृणित चीजों के साथ प्रार्थना नहीं करना எங்கள் है। அந்தரங்க வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டு ஜெபிக்க हम வேண்டும். अंदरूनी जीवन शुद्धिकरण होकर प्रार्थना करना அப்படிப்பட்ட है। கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ऐसा अनुग्रह हम हर एक बच्चों को दीजिए। இப்படி செய்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ऐसा करने वाले इसके लिए धन्यवाद தொடர்ந்து देते வேதத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுப்பீராக. हैं। लगातार आपके शास्त्र के गहराई को हमें समझाइए। எங்கள் ஊழியரை கூட சீக்கிரம் பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராகப்பா. हमारे सेवक को जल्द से जल्द बल देकर खड़ा कीजिए। அவர்கள் மூலமாக சத்திய வார்த்தையின் ஆழங்களை கேட்க எங்களுக்கு கிருபை தருவீராக. के द्वारा शास्त्र के जो गहराई चीजों को सुनने के लिए मदद कीजिए। சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். कलीसिया हर एक को आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। சோ இத முடிந்த